எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? அப்படிங்கிற ஒரு ஆன்சர் எனக்குள்ளயே எனக்கு இது தெரியும். இது லேட் பண்ணா இது செய்யறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வரும். அப்புறம் எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுல கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இந்த அளவுக்கு என்ன மாத்துனது இந்த டாப்பிங் தான். என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இந்த கிளாஸ் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரதீபா ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா நம்மளோட இருக்காங்க. ஆனா அப்பப்போ இடையில ஒரு வருஷமும் காணாம போயிட்டாங்க. சரியா வரல. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிளாஸஸ் இப்போ கரெக்டா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெயினா நான் சொல்ற ஒரே ஒரு ஃபார்முலா, இது ஈஸியான விஷயம். காலையில இந்த 6 மணிக்கு மெடிடேஷன் கிளாஸ் வச்சிருக்கிறோம்ல, அதை ப்ராப்பரா டெய்லி அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நீங்க இது பண்ணலைன்னாலும், உங்க வாழ்க்கைய உங்களுக்கே பெருசா மாத்த தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜஸ்ட் அந்த 6 மணி கிளாஸ ப்ராப்பரா அட்டன் பண்ணாலே போதும். உங்க வாழ்க்கை ஒரு ஆட்டோமேஷனா நடக்கும். சரி, ஓகே. நேத்து நைட்டு நானும் என்னோட சன்னும் ஆக்சுவலா நேத்து அவருக்கு எக்ஸாம் சொல்லி நாங்க கோயம்புத்தூர் போயிட்டு, நமக்கு சில வேலைகள் இருந்தது. ஸோ அது கொஞ்சம் மெடிசன்லாம் வாங்கி, ஏன் மெடிசன்லாம் நான் வாங்கி பண்றேன் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. ஆக்சுவலா இது ரொம்ப சிவியர் கேஸ். நம்ம பார்த்திபன், யாரோட பேட்ச் பார்த்திபன்? நம்ம முருகேஷ் பிள்ளையார் சார், அப்புறம் பாலசுப்ரமணி, அப்புறம் சசி, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பேட்ச். ஸோ அதுல ரொம்ப சிவியர் கேஸ், கிட்னி ஃபெயிலியர் பிளஸ் வெரிகோஸ் சுகர்னால கம்ப்ளீட்டா பஸ்ட் அவுட். காலை ரிமூவ் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்த ஒரு பேஷண்ட், அவங்கள நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண வச்சுட்டோம் போன வாரம். ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி, அந்த வலியெல்லாம் கம்மி பண்ணி, ஹீலிங் கொடுத்து, சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, அந்த எக்கோ ஹீலிங் எல்லாம் பண்ணி அவங்கள இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ அந்த புண்ணு ஆறணும் இல்லையா? இல்லைன்னா காலை எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான இங்கிலீஷ், அதாவது ஆங்கில மருத்துவம் தான் இல்லை. ஸோ அதுதான் ஸ்பீடா ஹீல் ஆகும். அந்த அவ்வளோ புண்ணு இருக்கு. ஸோ அது இல்லாம நம்ம ஹீலிங்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்காக ஹீலிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அம்மாவை ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் நிறைய வேலை செஞ்சு. ஸோ இப்போ பரவாயில்ல, வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு, நடக்கிறாங்க. இப்போ அதோட ப்ராப்பர் மெடிசின்ஸ் அவங்களுக்கு நம்ம, ஏன்னா இது அவங்க இருக்கிற இடத்துல சரியா ட்ரீட்மெண்ட் கூட சரியில்லை. ஆனா காலை மட்டும் வெட்டுவேன்ட்டு இருக்காங்க. நம்ம எப்படியோ ஹோல்டு பண்ணிட்டோம். நம்ம மெடிசனும் நேற்று என்னென்ன பண்ணணுங்கிறது டீட்டெயிலு நான் அங்க போய், இங்கிருந்து எனக்கு 100 கிலோமீட்டர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரோம். ரிட்டர்ன் ஆக்சுவலா நாங்க ஒரு 6 மணி 6:10க்கு நாங்க இங்கிருந்து வரோம். நைட் நாங்க சேர்ந்தது 9 மணி. 2 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணலாம். ஆனா 3 ஹவர்ஸ்க்கு மேல டிராவல் பண்ண வேண்டியதாயிருச்சு. அவ்வளோ க்ரௌடு. ஏன்னா வீக்கெண்டு, லீவு. ஸோ நம்மளோட இன்னைக்கு மார்னிங் இண்டிபெண்டன்ட் டே. அது இல்லாம ரோட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாங்க அங்கிருந்து வந்துட்டே இருக்கோம், பயங்கரமான டிராஃபிக். ஸோ நாங்க வரும்போது ஒரு கட்டு நாங்க இதுல வேண்டாம், இதுல போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். யாருமே இல்லை அந்த ரோட்ல. நேரா வந்தோம். வந்து ஒரு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு, டீ சாப்பிட மாட்டோம், நம்ம காஃபி தான் சாப்பிடுவோம். ஸோ காஃபி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வண்டி எடுத்து திரும்ப ஹைவேல ஏறணும். பயங்கரமான க்ரௌடு. எப்படியும் ஒரு 4 மணி நேரம் ஆகலாம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகலாம். அவ்வளோ க்ரௌடு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்கு க்ரௌடு நிக்குது. இந்த டோல் 30 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அவ்வளோ க்ரௌட் இருக்கு. ஸோ அதே இடத்துல ஒரு ரோடு எக்ஸ்ட்ரா ஓபன் பண்ணி
இந்த கட்டுல பூந்து நீங்க நேரா அந்த லாஸ்ட் போயிருங்கன்னு சொல்லி கொஞ்சம் காருகளை மட்டும் ஓபன் பண்ணி விட்டாங்க. அது வழியே இல்லை. அது வந்து ஒரு இந்த விவசாய பாலம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாலம். அதுல ட்ரக் எல்லாம் போகாது. ட்ரக் எல்லாம் போனா உடஞ்சி விழுந்துட்டு, கார் வேணா மூவ் ஆகலாம் அதுல. எங்க காருக்கு ஒரு 5 கார் முன்னாடி ஓபன் பண்ணாங்க. நாங்க கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கார் என்னமோ மேல வந்துச்சு, அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து 30 கிலோமீட்டர் ஒரு டிராபிக் இல்லாம எங்களோட லெஃப்ட் சைட்ல லட்சக்கணக்கில் கார் நிக்குது. கேப் இல்லாம நிக்குது. இன்ச் பை இன்ச் நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க மட்டும் ஒரு 80, 60 அந்த மாதிரி ஸ்பீட்ல தனி ரோடு, ஒரு விஐபி ரோடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரோட்ல நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம். சன்னு கேக்குறாப்ல, என்ன மிராக்கிள்ப்பா இங்க நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. சோ நம்ம லைஃப் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படிதாங்க இருக்கு. அதான் சொல்றேன். டெய்லி காலையில உட்காந்து நீங்க வெறும் டேப்பிங் மட்டும் பண்ணா போதும். காலையில சார் 6 மணிக்கு நீங்க எஸ்மா இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க காலையில இந்த டேப்பிங் பண்றப்போ நான் கரெக்டா அந்த டைம்க்கு வருவேன் சார். அப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு கேட்குறப்போ நீங்க மன்னிப்பு கொடுக்க சொல்லுவீங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னாங்க சார், ப்ளீடிங் போயிட்டே இருந்துச்சு. மாத்திரை சாப்பிட்டா தான் டாக்டர் மன்னிக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன் சார், நான் வந்து என்ன எனக்கு மட்டும் இப்படி இருக்கேன்னு கவலையில நான் மாத்திரையை நிறுத்திட்டு நம்பிக்கையோட பண்ணேன் சார். அது என்ன ஒரு மிராக்கிள் பண்ணுச்சுன்னாங்க சார், 10 நாள் 20 நாள் இருந்தது கரெக்டா எனக்கு 3 நாள்ல சுத்தமாச்சு சார். எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சார். மிகப்பெரிய ரிசல்ட்னா டேப்பிங்ல எனக்கு அப்படியே நான் நினைக்கிற மாதிரி மாத்தி தந்துச்சு சார் இந்த டேப். மாத்திரையும் சாப்பிடல, எதுவுமே பண்ணல சார். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அஹ் எனக்கு என் மல்லிப்பூ செடியில வந்து புழுவே இருக்கக்கூடாது, பூச்சியே இருக்கக்கூடாது. அதை போட்டோ எடுத்து அனுப்புறேன் பாருங்க சார். அப்படியே கொய்யன்னு நிறைய ஆரம்பிச்சிருக்குங்க இந்த 2 3 நாள்ல. இதெல்லாம் எனக்கு இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கு. அப்புறம் என்னை கைட் பண்ணுங்க சார். நீங்க வந்து நீங்க முடிச்சிருவீங்க. அஹ் இந்த மெடிடேஷன் முடிஞ்சதும் எனக்குள்ள ஒரு ஆன்சர் வரும். இது இப்படி பண்ணாத, இந்த மருந்து அடி, நீ மாத்திரை சாப்பிடாத, உனக்கு சரியாயிடும். எனக்கு நானே சொல்ற மாதிரி இருக்குமோ என்னமோ தெரியாது சார். ஆனா இந்த மிராக்கிள் செமையா இருந்துச்சு சார். எனக்கு மாத்திரை சாப்பிடாம எனக்கு நல்லாச்சு. ஆனா டாக்டர் வந்து இது சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது சரி பண்ணி கொடுத்ததே இந்த டேப்பிங் தான் சார். நான் வந்து இது எனக்கு கொடுத்தது ஒரு gift, காட்ஸ் கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் சார். ஏன்னா இது சேர்த்தி விட்டவங்கள தான் நான் வந்து ப்ரைஸ் பண்ணணும், அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். ஏன்னா இது மிகப்பெரிய gift சார் டேப்பிங் எல்லாம். இந்த கிளாஸே வந்து ஒரு கிஃப்டட் கிளாஸ் எனக்குன்னு நான் சொல்லுவேன் சார். எஸ், இவங்க எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த மாதிரி ஓவரா ப்ளீட் ஆகுது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படி நம்ம அதை ஹீல் பண்றதுன்னு கேட்டாங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு சொன்ன அதே பதில் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆக்சுவலா வந்து உங்களோட இந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயக்னாஸ் பண்ணோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு பிரச்சனைனா அது ஏன் வருது, அது எந்த பிரச்சனையோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத நம்ம டயக்னாஸ் பண்ணோம். ஆக்சுவலா உங்க கர்ப்பப்பைங்கிறது உங்களுடைய அந்த அந்த உறுப்பை சார்ந்த ஒரு பிரச்சனை. ஸோ ஓகே, அந்த ரிலேட்டடா யாரெல்லாம் இருக்கிறாங்க மனுஷங்க, கணவனுக்கு அதுல சம்பந்தம் இருக்குது இல்லையா, அடுத்தபடியா உங்க தாய்க்கு அதுல சம்பந்தம் இருக்கு. இந்த 2 பேத்துக்கு தான் அந்த கர்ப்பப்பை சார்ந்து உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய 2 நபர். நீங்க, உங்க கணவன், உங்களுடைய தாய், இந்த 3 பேர் தான் அதுல சம்பந்தப்பட்டது. சோ நம்ம அந்த 3 பேர்த்து தான், அதாவது உங்களுக்கு, உங்க கணவனுக்கு, உங்க அம்மாக்கு, இந்த 3 பேர்த்துக்கு வந்து ஹீலிங் கொடுக்கும். ஏன்னா இவங்களோட கேரக்டரா இருக்கலாம், அவங்களோட சிந்தனையா இருக்கலாம், அவங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தேன். உங்க அம்மா பேஸ்டா தான் இருக்குமா, அம்மாக்கு ஹீலிங் கொடுங்க. அங்க வந்து அம்மாவோட அந்த கேரக்டரா இருக்கலாம், அவங்களோட டிசீஸா இருக்கலாம்,
அவங்களோட எண்ணங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அத வந்து நீங்க கிளியர் பண்ணுங்க. அத பத்தி நீங்க டேப்பிங் பண்ணுங்க. உங்களுக்கு காமிக்கும். இருந்தாலும் நீங்க வந்து இத கொஞ்சம் மனசுல வச்சு பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் குடுத்தோம். இல்லையாம்மா? எஸ் சார். எஸ். ஸோ அதுக்காக நம்ம ஹீலிங் குடுக்கும்போது நிச்சயம் ஆலோசனையே பண்ணாதீங்க. பெண்களுக்கு 100% க்யூர். என்னன்னா, நம்மளுடைய இந்த EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் மூலமா கர்ப்பப்பை ப்ராப்ளம் எப்படி இருந்தாலுமே கம்ப்ளீட்டா சரியாயிடும். அதே மாரி இடுப்பு வலி பிரச்சனைக்கு காரணம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உங்க மேல கோபமா இருக்கிறாங்க. நீங்க வந்து அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், இல்லன்னா கோபம், இல்லன்னா உங்களுடைய சில எதிர்பார்ப்புகள், உங்களுடைய சில தவறான முடிவுகள். ஏன்னா பாருங்க, டெலிவரிக்கு அப்புறம் தான் 90% பெண்களுக்கு இடுப்பு வலி வருது இல்லையா? ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன வருது அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறமா ஒரு இடுப்பு வலி. ஸோ அந்த டெலிவரி டைம்ல என்னெல்லாம் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பெண் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி டைம்ல அவங்க தன்னுடைய இளமைய ஃபுல்லா இழந்துடுறாங்க. அதாவது டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லா வயிறெல்லாம் சின்னதா, அ ஸ்லிம்மா, நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடுற மாதிரி, அதே மாரி பார்க்கறக்கும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சர், உடம்பு, சதைக எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். கொஞ்சம் வந்து அவங்களும் பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாரியே தான் இருக்கும். பட் ஆஃப்டர் டெலிவரியே அப்படி இருக்க மாட்டாங்க. வயிறு டோட்டலா அவுட் ஆயிரும். வெளிய வந்துரும், தொங்க ஆரம்பிச்சுரும், பெருசாயிரும். அப்புறம் சதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்துரும். சிலதெல்லாம் பெருசாயிடும். ஸோ டோட்டலா அவங்களாவே இருக்க மாட்டாங்க. வேற ஒரு ஃபேஸ் வந்து அங்க வந்து ஸோ இது வந்து பெண்கள் வந்து கடுமையா அத பத்தி ஃபீல் ஆகும். அவங்களோட அந்த ஒரு அந்த அப்படிங்கிற அந்த ஃபீலே இல்லாம, ஒரு விமன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களுக்கு சங்கடங்கள் வருது, கவலைகள் வருது, கோபம் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்களா, அவங்களோட சுயமான அந்த இழப்புகளும், கோபங்களும் ஒண்ணு சேர்றதுனால தான் அந்த இடத்துல இடுப்பு வலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராசஸ் ஏன்னா இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வரும் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு இடுப்பு வலியா கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எதிர்ந்தோம் எதுக்கோ மாறியிருக்கோம். இது நம்மனால ஏத்துக்க முடியல. இந்த ஒரு பிரச்சனை வரும்போது தான் இவங்களுக்கு இடுப்பு வலி வருது. ஸோ நம்ம ஆலோசனை பண்ணி, இல்ல இது வந்து நேச்சர். இப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. நான் இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு வரணும். இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டத்துக்கு வரணும். இந்த கட்டத்துல இருந்து இதுக்கு வருவேன். இந்த வயசு மாற்றம் வரும். நான் இந்த மாதிரியே தான் இருக்கணுங்கிற அந்த எண்ணமே உங்களோட இடுப்பு வலிக்கு காரணமா மாறுது. அதுதான் பெண்களுக்கு அதிகமா இடுப்பு வலி வரக்கு காரணமாவும் இருக்கு. நம்ம நிறைய விதத்தோட ஹீலிங் குடுத்து, அவங்களோட ஸ்டோரீஸ் கேட்டு, அவங்களோட ஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்து நிறைய ஹீலிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அனுபவத்திலயும் நம்மளோட இதுல இருக்கிற சிஸ்டமேட்டிக்லயும் அந்த அனுபவத்தையும் வச்சுதான் சொல்றோம். ஸோ நமக்கு ஏதோ ஒரு நிகழ்வு ப்ராசஸ்ட நம்ம ப்ராசஸ் இல்லாம இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, உங்களுக்கு அந்த பேக்ல வந்து அது இழுத்து பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பெயின் வர ஆரம்பிச்சுரும். அப்ப நம்ம ரிலாக்ஸா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே. நம்ம வந்து எதையும் கிரியேட் பண்ணவோ முடியாது. இந்த உலகத்துல வந்து எதெல்லாம் நடந்ததோ அதுவும் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போணும். நம்ம வந்து யாருக்கும் எந்த கோபமும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது. நம்ம சிலத வந்து நமக்கு தெரியாம பேக்கிரவுண்ட்ல நம்ம தப்பு பண்ணுவோம். அதுதான் வந்து அன்கான்ஷியஸ் பிளேஸ்ன்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கெல்லாம் கிளாஸ்ல வந்து 2 விஷயம் சொல்லிக் குடுத்துருக்கோம். கான்ஷியஸ்,
சப்கான்சியஸ். நம்மளோட மூளையோட இன்னொரு பகுதி இருக்குது. நம்மளோட இந்த தாட்ஸோட இன்னொரு பார்ட் இருக்கு. அதுக்கு பேர் அன்கான்சியஸ். ஸோ அந்த 3வது நிலை தான் வந்து ரியலான ஆட்டோமேஷன் சிஸ்டம். இந்த 3வது நிலையில தான் அந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அது பிளஸ்ஸாவும் ஒர்க் ஆகும், மைனஸாவும் ஒர்க் ஆகும். ஆனா உங்களோட அன்கான்சியஸ்ல தான் இருக்கும். அன்கான்சியஸ்னா என்ன அர்த்தம்? கோமா. அப்பதான் உங்களுக்கு புரியும் இல்லையா? கோமா ஸ்டேஜ். நீங்க கான்சியஸா இருக்கிறது கண் விழித்து இருக்கக்கூடிய இடம். உங்க சப்கான்சியஸ்ங்கிறது ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இடம். உங்களோட அன்கான்சியஸ்ங்கிறது கோமா ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரியாத, உங்க உங்க உங்களால உணர முடியாத ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில இந்த எனர்ஜி, இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு நீங்க வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து பரிணாமம்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிணாமத்தை நோக்கி நம்ம பயணிக்க பொழுதோ, அல்ல ஒரு பரிணாமத்திலிருந்து இன்னொரு பரிணாமத்தை நம்ம உணரும் பொழுதோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு, அதாவது நமக்கு புரியாத, நம்மனால கணிக்க முடியாத, நம்மனால உணர முடியாத, அதாவது இன்னைக்கு நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட மூளையிலேயே ஒரு கோமா ஸ்டேஜ்ல ஒரு இடம் இருக்கு. அதுல வந்து எந்த உணர்வுகளும் உங்களுக்குள்ள வராது. உங்களுக்குள்ள உணர முடியாது நீங்க. சோ ஆனா உங்க ப்ராசஸ் மட்டும் அதோட பேக்ரவுண்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த நிகழ்வு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த அன்கான்சியஸ் பிளேஸ்ன்னு சொல்றோம். சோ அந்த அன்கான்சியஸ் பிளேஸ்ல தான் நம்மளுடைய இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம செய்யற எல்லா செயலோட ஆஹ், வினைகள், எப்படி சொல்றது, நீங்க செய்யறதோட பலாபலம், அதெல்லாம் அந்த அன்கான்சியஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது என்ன நடக்குதுன்னு உங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாத, உங்களால உணர முடியாத ஒரு இன்னொரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில நடக்கிற விஷயங்களை தான் நம்ம கண்ட்ரோல் பண்றது, மாத்துறதுக்கும் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா உங்க அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜை வந்து உங்களால சரி செய்ய முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து உங்களுடைய அந்த கான்சியஸும் சப்கான்சியஸையும் நீங்களே கண்ட்ரோல் எப்படி பண்றது, அது மூலமா வந்து எப்படி நம்ம அதை எடுத்து ஹீல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அதுல கத்துக் கொடுக்குறோம். ஸோ அதை கத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது வந்து ஒரு 3-4 நிலைகள்ல மக்கள் வந்து பயணிக்கிறாங்க. எண்ணங்களை பொறுத்துதான் அந்த செயல் வந்து அமையுது. நீங்க வந்து இந்த யூனிவர்ஸ் பொறுத்தவரையிலும் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான சக்தி. ஸோ இந்த சக்தியை வந்து இந்த நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க இதை உணர்றதுனால, இதை செய்யறதுனால நீங்க பெரிய மனுஷன் ஆக முடியாது. ஆனா உங்களுக்கு பெரிய சக்தி கிடைச்சிருக்கும். எப்ப நீங்க வந்து உண்மையிலேயே இந்த சக்தியை வந்து உணர்வீங்க அப்படின்னா, பற்றற்ற நிலைக்கு நீங்க வரும். அதாவது கோபம், தாபம், சங்கடம், துக்கம், கவலை, எதிர்பார்ப்புகள், இது எதுவுமே ஆசை, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. சோ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்ம தெளிவா உணரக்கூடியவர்களாகவும், பல வகுப்புகள்ல வந்து நம்ம அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற கிளாஸஸ்ல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பற்றற்ற நிலைக்கு நம்ம வரும்போது தான் உங்களால உண்மையான அந்த அட்வான்ஸ் லெவலோட எல்லா சக்தியும் உணர முடியும். ஸோ நம்ம எல்லாமே அந்த அன்பின் மயமாக, எப்படி வந்து அன்பே சிவம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, எல்லாமே அன்பாக மாறும். இந்த உலகத்துல எல்லாமே அன்பு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, அந்த அன்புக்கு நிகரா எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க வந்து ஒரு உழைப்ப குடுக்குறீங்க ஒருத்தருக்கு. உழைப்ப அவங்களுக்காக செய்யறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க எதுவுமே எதிர்பார்க்க, அங்க வந்து உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். எப்போ உங்களுக்கு வந்து உங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரியலையோ,
அப்பதான் வந்து நீங்க இந்த சாதாரண பூமியில வாழ்ற சாதாரண மனிதனா வாழுவீங்க. எப்ப நீங்க வந்து நம்ம ஒரு உழைப்ப குடுத்துட்டு அதுக்கப்புறமா பற்றற்ற நிலையில நம்ம இருக்கிறோமோ, பிரசன்ட்ல என்னவாக இருக்குதோ அதுவாகவே இருப்பது. அப்படி நம்ம இருக்கும்போது தான் அந்த பற்றற்ற நிலைக்குள்ளார நம்ம போறோம். இது கொஞ்சம் ப்ராசஸ் கஷ்டம் தான். ஆனா நீங்க உங்க மனச வந்து பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவத்த வந்து கத்துக்கிறதுக்கு தான் நம்ம அந்த அட்வான்ஸ்ல நெறைய விஷயங்கள் வந்து சொல்லி தரோம். நெறைய அதோட கிளாஸஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாவும் ஏன்னா, நீங்க ஒண்ணும் சும்மா சாதாரணமா ஒரு மெடிடேஷனு, இல்லன்னா கிரியா, சக்ரா அப்படி இப்படி அந்த மாரி கான்செப்ட் எல்லாம் இங்க கிடையாது. இங்க என்னன்னா, நேரடியா அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு துகள் நீங்க அப்படிங்கிறத நீங்களே உணருவீங்க. ஸோ ஒரு பிரபஞ்ச சக்தியோட ஒரு துகள் நீங்க தான் அப்படின்னா, உங்களுக்குள்ள அதோட குணங்கள்லாம் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும் இல்லையா? அப்பதான் நீங்க அந்த நிலைக்கு போக முடியும். அந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஸோ அப்ப நம்ம என்னவா மாறணும்? நம்ம பற்றற்றவராக, நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத, எதையுமே இந்த வாழ்க்கைக்காக நம்ம ஓடாம, எல்லாமே வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட செயல் தான்ங்கிறதுங்க, நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லா நிகழ்வுமே வந்து அன்பின்பால் தான் நடக்குது. நம்ம யாருமே கிடையாதுங்க. நம்ம வந்து எந்த விதமான ஒரு நிலைக்குமே தகுதி இல்லாத, எதையுமே செய்ய முடியாத ஒரு ஆள்ங்கிறத நம்ம புரிய ஆரம்பிச்சோம். அப்போ இன்னைக்கு நெறைய அறிவு, நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுனாலும், நான் யார்? நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேன் அப்படிங்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தையா, சாதாரண உங்கள விட மோசமான, நாலேட்ஜே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டா தான் நான் இருக்கேன். ஏன்னா நான் இப்ப தான் கத்துக்கிறேன். அந்த மனநிலையில நம்ம இருக்கோம். நிறைகுடம் தளும்பாது. நிறைகுடமா மாறுறது தான் முக்கியம். அரைக்குடமா இருந்தோம்னா, நம்ம குதிச்சுட்டே தான் இருப்போம் இல்லையா? இந்த வாழ்க்கை அப்படிதான் சேஞ்சஸ். இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது, இந்த நிறைகுடமாக மாத்துறது. எங்கேயாவது நிறைகுடம் வந்து தளும்புமா? நிறைகுடம் கொட்டுமா? கொட்டாது இல்லையா? அது வந்து அதோட நிலையில அப்படியே இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு நிலை தான் இது. ஸோ நம்ம நிறைவு அடைஞ்சுட்டோம். ஆனா அந்த நிறைவு அடைஞ்சதுக்காக பெருமை கொள்ளாம இருக்கு. இதுதான் வந்து இதோட எண்டு தான் நம்மளோட அன்பு. ஸோ இத நீங்க உணரும்போது தான், இதுக்குள்ள இருக்கிற சக்திகள உணர முடியும். உங்க நிலைகள உணர முடியும். அடுத்த கட்டத்த நோக்கி நீங்க பயணிக்கவும் முடியும். அப்ப என்னன்னா, இந்த ஒரு பற்று, இந்த பூமிய பற்றிய பற்று, பணத்த பற்றிய பற்று, இந்த வாழ்க்கைய பற்றிய பற்று, இந்த உங்களோட வாழ்க்கையோட நிலைகளை பற்றிய இச்சைகள், ஆசைகள். இது 2 பற்றிய பற்று. இது எல்லாமே நீங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, உங்களால அந்த மெய்ஞானத்த உணர முடியும். இன்கேஸ் உணர்ந்தவங்க, கிடைச்சவங்க, நீங்க என்ன டிஃபால்ட் ஆகுது தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? ஆ எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க வெள்ள கலர் ட்ரெஸ் போடணும்னு நெனச்சுட்டீங்க. பியூர் ஒயிட் 100% பியூர் ஒயிட். நீங்க போட்டுட்டீங்க. இப்போ உங்கனால ஒரு மழை பெஞ்சு தண்ணி ரோடு பூரா நிக்குது. இதுல உங்கனால நடக்க முடியுமா? நெறைய சளி, சகதி எல்லாம் அங்க அந்த ரோட்ல இருக்கு. உங்கனால போக முடியுமா? யாராவது பதில் சொல்லுங்க. உங்கனால அதுல போக முடியுமா? முடியாதா? போக முடியாதுங்க சார்.
போக முடியாதுங்க. போக போக முடியாது. இதுதான் பிரச்சனை. நீங்க எப்ப இந்த நிலைக்கு வரீங்களோ உங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து சாதாரண நீங்க கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா இல்ல செப்பல் போட்டு நடந்து போயிடலாம். ஆனா நீங்க வெள்ளை வெள்ளையும் போட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களால நடக்க முடியாது. உங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உங்களை அறியாமையே உங்களோட அந்த அன்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆகிரும். சில விஷயங்கள் வந்துரும். சோ சிலதெல்லாம் உங்களையே நேரடியா பாதிக்கும். சில பிரச்சனைகள் வரும். இங்க ஜாயின் பண்ணி சில ப்ராப்ளம் சந்திச்சிருக்காங்க சிலர். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நீங்க சகதியில இறங்க கூடாதுங்கிறது ரூல். சோ அந்த ரூலை பிரேக் பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளம். இது வந்து சாதாரண நிலை இல்ல. இது வந்து மிக பிரம்மாண்டமான அந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி, இறைநிலையை நோக்கி, அந்த யூனிவர்ஸ நோக்கி நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கட்டு எடுப்போம். சோ இதுல ஆழமா எந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து உங்களோட அந்த தன்மையை அதிகப்படுத்துறீங்களோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால இந்த யூனிவர்ஸ்ல லைட்டோட ஸ்பீட்ல, லைட் ஒளியில அந்த கேலக்சியில உங்களால பயணிக்க முடியும். சோ அந்த பயணம் எல்லாம் உங்களால மேற்கொள்ள முடியும். உங்க உங்களோட ஆன்மா, உங்க உங்களுடைய அந்த ஜீவசக்தி பயணிக்கிறது எல்லாம் பார்க்க முடியும். பார்த்திருக்கிறாங்க. சோ நானும் என்னோட லைஃப்ல அந்த பயணம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். சோ சியாமா மேம் வந்து அத செஞ்சிருக்கிறாங்க. அந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு சும்மா வராது. நான் திரும்ப சொல்றேன். இது ஒரு நிலை. இந்த பூமியிலிருந்து, இந்த வாழ்க்கையிலிருந்து மாறக்கூடிய ஒரு நிலை. சோ அதுல சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னா, நீங்க ஒயிட் ஷர்ட் போட்ட மாரி தான். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட மாரி தான். சோ அது உங்களையும் பாதிக்கும். அதே டைம்ல வந்து உங்களோட பயணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும். அதுல நம்ம தான் நம்ம அத சூஸ் பண்ணவும் போறோம். நம்ம வேணும்னா இதுல வாழலாம், வேண்டலான்னு விட்டுறோம். உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு எந்த விதமான ஒரு அழுத்தமும் இதுல இருக்காது. நம்ம இதுல எந்த அளவுக்கு உள்ள வரோமோ, அந்த அளவுக்கு உங்கள இது வந்து மோல்டு பண்ணிக்கிட்டே வரும். எந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜிய நீங்க யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க மோல்ட் ஆவீங்க. சோ அதுல சின்ன மிஸ்டேக் நீங்க செய்யும்போது, இவங்க மகா சொன்ன மாரி தான் மாட்டிக்குவீங்க. அங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அது வந்து பிரச்சனையாக மாறும். உடல் நோய்கள தரும். உள்ளத்துல நோய்கள தரும். எண்ணங்கள்ல வந்து தப்பு வந்தா பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து யுனிவர்சல் டிராவல். சோ அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, இந்த ஆன்மீகமா இருக்கக்கூடிய குருக்கள் வந்து மற்ற இந்த உலக மனிதர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவங்க வாங்கிக்குவாங்க. சோ அத வாங்கிட்டு அவங்க அத தாங்கிக்குவாங்க மக்களுக்காக. சோ அத வாங்குறனாலதான் அவங்க வந்து மகான்களாகவும் குருக்களாகவும் இருக்கிறாங்க. அது அந்த தன்மையில வாழ்றாங்க அப்படி. அதுல ஒரு சின்ன ஒரு டாட்டாவாவது நீங்க மாற மாட்டீங்களா? உங்களுக்குள்ள வராமையா போயிட போகுது. சோ உங்களோட பயணம் தான் முக்கியம். இது நம்ம சொல்றது என்னன்னா, இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் பத்தி இது வந்து ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல். இது வந்து ஒரு ஆன்மீக பயணம். அதாவது அந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணக்கூடிய ஒரு பயணம் இது. அந்த பயணத்தை வந்து நம்ம எந்த ஆங்கிள் எப்படி கொண்டு போறோங்கிறது தான் முக்கியம். நம்மளோட பயிற்சி அதுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போகும். நம்ம சாதாரண மனிதனாவே திரும்ப கோபம், குறை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த கோபமும் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய சில ஆன்சைட்டி, பதட்டமான மனநிலைகள், உங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன், உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், இதையெல்லாம் வந்து சில இடங்கள்ல உங்களை வழி மாத்தி விடும். ஸோ இதெல்லாம் கடந்த ஒரு நிலை தான் நம்ம அந்த பற்றற்ற நிலையில வந்து நம்ம வாழ்றோம். ஸோ ஒரு பிரம்மாண்டமான பயணம் இது. இது நான் சொல்லும் போது எல்லா இடத்துலயும் அதுதான் சொல்லுவேன்.
இது வந்து ஒரு டிராவல். இது வந்து பயிற்சி கிடையாது. இது வந்து ஒரு டிராவல். நீங்க இப்ப இருக்கிற இந்த பூமியிலிருந்து இந்த பூமியோட சாதாரண வாழ்க்கை. சாதாரண மனுஷனுக்கு இது புரியாது. இங்க வந்து 2 3 விதமான வாழ்க்கை இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட நிறைய வந்து வேற வேற உயிரினங்கள், அதாவது இந்த இந்த பூமியில நீங்க பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்குங்கிறத நம்ம அந்த வகுப்புல வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுவோம். ஸோ அந்த ஒரு நிலைக்கு நீங்க வர்றத பத்தி தான் நம்ம எடுத்து சொல்றோம். அதுக்கப்புறம் உங்களோட பயணத்தை வந்து அதுல நாங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சோம். ஸோ இதுல வந்து சிலர்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னு கேட்டேன்னா, எனக்கு நல்ல ஒரு சீடர் வேணும்னு நான் முடிவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ சிலரை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட மனசு சரியில்லாதனால திரும்ப ரிஜெக்ட். ஸோ அவங்க எல்லாருமே வந்து திரும்ப ஏன்னா அது வந்து நம்ம முடிவெடுக்கிறது இல்ல. பிரபஞ்ச சக்தியே அவங்கள ரிஜெக்ட் பண்ணுது. அவங்கள வந்து ஒதுக்குது. இது நம்ம காரணம் கிடையாது. ஏன்னா அவங்களால அந்த நிலையில இருக்க முடியாது. இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாத மனநிலை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதுதான் அது பிரச்சனை. சாதாரணமா இதுக்குள்ள வர முடியாது. அது ஞாபகம் வச்சு. ஏன் இவங்க மத்ததுல கூட்டம் கூட்டமா ஆளுக போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே கூட்டம் வர்றது கம்மியா இருக்கு அப்படின்னா, இங்க எல்லாம் சாதாரணமா வர முடியாது. இது வந்து ஒரு விஐபி கேட்டகரி லெவல். இது வேற லெவல். இங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்பவுமே சாதாரண மனநிலை இருக்கக்கூடிய, ரொம்ப மோசமான இச்சைகளுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி சிலதெல்லாம் இருக்கும். நான் உணர்ந்தது என்னை ஏன் செலக்ட் பண்ணுச்சுன்னா, எனக்கு ஆல்ரெடி இஎஸ்பின்னு ஒரு பவர் இருந்துச்சு. ஸோ அந்த இஎஸ்பி இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்குள்ளாரையும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். அது இருந்தாதான் நீங்க இதுக்குள்ள வர முடியும். அது உங்களுக்கே தெரியும். நீங்க கொஞ்சம் வேற மாதிரி. இங்க இருக்கீங்களா அந்த மாதிரி ஃபீல் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஆமா சார். மத்த மனுஷங்கள, மத்த நபர்கள்ல நான் கொஞ்சம் வேற மாதிரி தான் சார். உண்மைதான் சார் இது. அப்படின்னு சொல்றவங்க யார் இருக்கிறீங்க இங்க? ஓப்பனா பேசுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. யாரும் இங்க தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. மகா மகா பாருங்க. எஸ் சொல்லி. சார் நான் இருக்கேன் சார். எஸ் சார். சசிகுமார் கோயம்புத்தூர் ஸ்ரீ சசி. ஸ்ரீகுமார். சார் சசிகுமார் ஒரு சில சசிகுமார். விஷயங்கள்ல நான் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் மாறுபட்ட நிலையில இருக்கேன். மனநிலையில இருக்கேன். மாறுபட்ட மனநிலையில எதையுமே ரொம்ப ஒண்ணும் ஈஸியா எடுத்துக்கிறது. இல்ல. அதுதான் அதே உங்களுக்கு மாதிரி இன்னும் புரியல அது. எதுக்காகவும் கோவப்படுறது இல்ல. ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம்னா அதுக்காக அவங்ககிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்ல. ம். நமக்கு ஒரு வாய்ப்பு, சரி நம்மளால முடிஞ்சதுதான் செய்யறோம். நமக்கு நம்ம சக்திக்கு மீறி யாருக்கும் நம்ம எந்த ஹெல்ப்பும் பண்றது இல்ல. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார். அமீரா, ஷியாமா, பாத்தீங்களா? இதுல ஒரு யூனிக் இருக்குங்க. சும்மாலாம் நீங்க தேர்ந்தெடுக்கப்படல. சரி, இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு எஸ் சார். ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களால முடியுது நானே இல்ல? இல்ல, இதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க பக்குவப்படாம போயிட்டே இருக்கு. ம். எங்கேயோ ஒரு என்ன சார்? மிஸ்டேக் உள்ளார ஓடிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா, அது செலக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து ராணுவத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் உங்களோட உயிரை பத்தி நீங்க கவலைப்படணுமா? கவலைப்படக்கூடாது சார். அப்பதான் ராணுவத்துக்குள்ளாரே போக முடியும். அதே மாதிரிதான் இது. சார் எனக்கு லேட் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. என்னன்னா ம். பினான்சியலா நான் திடீர்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன் இந்த மந்த். இது என்ன வண்டி தெரியுமா டூ நாங்க வீலர் வந்து சொல்றோம்? எதிர்பாராத விதமா கொஞ்சம் அதுக்கு செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்ததுனால ஸோ அதை சரி பண்ணிட்டு அப்புறமா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட்டிங் சார். வேற ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப இதெல்லாம் எதிர்பார்ப்போடு அப்படி இருக்கேன் இல்ல அடுத்த கிளாஸ் வேற. ஸ்ரீகுமார். அப்படி இல்ல நாங்க சொல்றது. சொல்லுங்க இது சார். வந்து என்னன்னா, உங்களோட ஒரு நெகட்டிவ் இருக்கு. உங்களுக்குள்ளார ம். ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே.
ஓகே சார். அதுல வந்து எங்கேயோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மிஸ்ஸிங் இருக்கு. ஸோ சரி சார். அதுல அந்த நெகட்டிவ் வந்து உங்களை ஆட்சி பண்ணுது. ஸோ அப்ப அது ம். என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை தடுக்குது. தடுக்கிறதா பெரிய செவரே கட்டும். சரி சாதாரண சார். வேலையெல்லாம் செய்யாது. இங்க அனுபவிச்சிருக்காங்க நிறைய பேர். நம்ம அப்ப சொல்லுவோம், ஓகே சார். விட்டுருங்க, தைரியமா இருங்க, ஆலோசனை ஓகே, பண்ணாதீங்க, தேங்க்யூ சார். ஜாயின் பண்ணுங்க. சரி சார். இல்ல ஜாயின் பண்ணிருந்தேன் அட்வான்ஸ் சார். எனக்கு கோர்ஸுக்கு திடீர்னு அந்த ஃபினான்ஷியலா ஒரு இது வந்துடுச்சுங்க. அதனால யோசிச்சேன். அப்புறம் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து சார்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஒரு 3 or 4 டேஸா வெயிட்டிங்ல இருக்கேன் சார். ஏன்னா எனக்கு தனியா உங்ககிட்ட கால் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. பிஸியா இருந்துட்டேன். பேசுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இன்னைக்கு காலையில இருக்க கிளாஸ் அட்டன் பண்ணல. நான் தூங்கிட்டேன். சார் கால் பண்ண பிறகுதான் எந்திரிச்சேன். என்னன்னா நேத்து ஐ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க மருந்து டிராப்ஸ் கண்ணில் விட்டுருந்தாங்க. அதோட கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்தது. நான் இந்த 1 வீக்கா சார்ட்ட பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், நான் நம்ம கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர்ட்ட நான் வந்து ஹிப்னாட்டிசம் தெரப்பி அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். ஸோ சாருக்கு தெரியும் எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஹீலிங்க்கு எல்லாம் வரணும் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஆல்ரெடி சார்ட்ட பேசியிருக்கேன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 15,000 ரூபாய் ஃபீஸ் சொல்லி இருந்தாருங்க. கிளாஸுக்கு வரதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியே எனக்கு ஒரு பென்டிரைவ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பென்டிரைவ்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் அப்படி கேதர் பண்ணி அதை கிளியர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் கிளாஸுக்கு வரதுக்கு முந்தின நாள் நான் தான் இங்க ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சேர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தேன். 2 டேஸ் கிளாஸ் தான் அப்படி சொன்னாங்க. இந்த 2 டேஸ் கிளாஸ் முடிஞ்சு நீங்க வெளியில போகும்போது ஒருத்தர் நீங்க ஹீல் பண்ணிட்டு தான் போவீங்க, அந்த அளவுக்கு என்னால உங்களுக்கு ட்ரைனிங் தர முடியும், நம்பிக்கையோட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சரின்னு சொல்லி நான் அவர்கிட்ட அட்டன் பண்ணும்போது அவர் நிறைய கொஞ்சம் பர்பஸ் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் கொடுத்துருந்தாருங்க. அப்புறம் அந்த கான்சியஸ் மைண்டு சப்கான்சியஸ் மைண்டு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பேசினாங்க. அவர் கொடுத்த வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ கொடுத்தாரு. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க, இது ரிலேட்டடா தான் நம்ம கிளாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். அப்ப நான் என்ன பண்ணிருந்தேன்னா அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்ஸ் இருக்கும். அது இப்போ வந்து யூடியூப்ல ஆன்லைன்ல எல்லாம் வந்து வீடியோவாவே வருது. அந்த ஒரு வீடியோ வந்துச்சு, இதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் போய் அட்டன் பண்ணியிருந்தோம். அப்ப அவர் கொடுத்தது எல்லாமே கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் தான் எல்லாமே கொடுத்துருந்தாரு. கொடுத்துட்டு ஆனா அந்த அவர் சொன்ன டைம்ல யாரும் யாரையுமே ஹீல் பண்ண முடியலைங்க. அவர் சொன்ன மாதிரியான அந்த ஹிப்னாட்டிக் ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியல. ஸோ அது கொஞ்சம் இதா இருந்தது. அப்ப அவர்கிட்ட கேட்டப்போ சொன்னாரு, சார் அதுக்கு இன்னொரு கிளாஸ் நான் வச்சிருக்கேன், அந்த கிளாஸுக்கு வந்து 1 lakh ஆகும். அது அடுத்த ஜூலை ஆகஸ்ட் டைம்ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைம் நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. இட்ஸ் ஓகே சார், நான் எதிர்பார்த்து வந்தது எனக்கு கிடைக்கல இருந்தாலும் அப்படின்னு ஓப்பன் டேக் வார்த்தை பேசிட்டு வந்துட்டேன். இல்ல சார் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அந்த கிளாஸ்க்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன், ஒரு 15 நாள் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. பட் இவர் போன பிறகு பாத்தீங்கன்னா இவர் எடுத்து எனக்கு கொடுத்த எல்லா ரெஃபரன்ஸுமே நிறைய யூடியூப்ல வீடியோஸ்ல வருது. அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கவங்க ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல நம்ம ஹிப்னாட்டிசம் பத்தி பேசுறது, மெடிடேஷன் பத்தி பேசுறது, அந்த மாதிரி வீடியோஸ் அதை பத்தின ரிலேட்டடா தான் இருந்தது. ஸோ இதை வந்து நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வைக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது, இல்லை உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருன்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு போயிருந்தாருங்க. ஸோ எனக்கு அந்த தாட்டு கிடையாது, அதில் விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து சார்கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு. நான் வந்து டெய்லி டேப்பிங் பண்றேன் அந்த 12 டே கிளாஸ்க்கு. அப்புறம் அந்த 12 டேஸ் கிளாஸ்ல வந்து எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சது. இதை பத்தின சில எந்த விஷயங்கள் நம்ம நினைக்கணும், எந்த விஷயங்கள் நினைக்க கூடாது, எது கரெக்ட், நம்ம போற வே வந்து கரெக்ட் தானா அப்படின்லாம் வந்து நான் என்ன நானே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டேரோ கார்டு ரீடிங்னு ஒரு சமயம் இருக்கும். அதுல ரீடிங் வந்து யூனிவர்ஸ் சம்பந்தமா தான் அதோட ரிசல்ட் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது நான் போயிட்டு இருக்க வழி கரெக்டான வழி, இப்போ நீ கரெக்டான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கு, உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் இல்லை, சரியா போயிட்டு இருக்கேங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சது. ஸோ நான் ஒரு ஹாப்பி அப்படி போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு லாஸ்ட் வீக் என்ன பண்ணாருன்னா அவர் திடீர்னு அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. இப்போ கால் வந்துட்டு நான் அந்த டைம் டியூட்டியில இருந்தேன். சார் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. சார் நான் நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க, நான் டியூட்டியில இருக்கேன் சார், நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டானுங்க. வச்ச பிறகு பாத்தீங்கன்னா திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எனக்கு ஒரு கனவு. ஆக்சுவலாவே நான் இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்த பிறகு என்னுடைய கனவுகள் எல்லாம் வந்து ரொம்ப கவனிச்சோன்னா ஒரு நாளைக்கு நடக்க போற சம்பவங்கள் எனக்கு முன்னாடியே கனவுல தெரியும். நான் ஒரு சில ஆக்சிடென்ட் எல்லாம் கூட அதுல இருந்து காப்பாத்திருக்கேன். அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கேன் சார் கூட இருக்கவங்களுக்கு எல்லாம். எனக்குள்ளார ஒரு கனவு என்னன்னா, அந்த சார் வந்து
என்னுடைய ஹார்ட்ல கை வச்சு நீங்க எனக்கு கொடுத்த நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த டாப்பிங் பவர்ல எனக்கு கிடைக்கிற எனர்ஜி எல்லாம் அவர் வெளியே எடுக்கிற மாதிரி என் மேல கோவமா மேல இப்படி ஹார்ட்ல கை வச்சு இது பண்ற மாதிரி அந்த டைம்ல அந்த இடத்துல எனக்கு ஒரு சவுண்டு ஒரு வைப்ரேஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் வயரும் டச் ஆகும்போது கரண்ட் கம்பியில ஒரு சவுண்டு வருங்க பிர்ன்ற மாதிரி அந்த மாதிரியான சவுண்டோட அந்த இடத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு இது வந்த மாதிரி இருந்தது. ஸோ டக்குன்னு நான் முடிச்சிட்டேன். அதுல இருந்து இப்போ வரைக்குமே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் சார். அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸுக்கு எப்பவுமே 5:45 ரெடி ஆகி நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் கிளாஸ் ஆன் பண்ற வரைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:05 6:02 6:03 அந்த மாதிரி டைம் ஆயிடுது நான் வந்து உட்கார்றேன். ஸோ இது எனக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு அந்த கனவுக்கு அப்புறம். பாடி ரொம்ப டயர்டாவே இருக்கேன், அது என்னாலே உணர முடியுது. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜி எதனால எனக்கு உள்ளார வந்தது, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது சார்? ஒண்ணும் இல்ல, அவர் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ற இந்த இதுல வந்து உங்களை சரி சார். பர்டிகுலரைஸா ஹிப்னாட்டிசம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல குரு தான். ஆனா ஓகே அவர் என்ன சார். பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த கிளாஸுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி ஹிப்னடைஸ் ம். பண்ணிட்டாரு உங்களை. ஸோ ஓ நீங்க சரி சார். வந்து ரொம்ப எனர்ஜி லாஸா ஃபீல் ஆகும்போது உங்களை ஆ வந்து அவர் அப்படியே வந்து கேதர் பண்ணி எடுத்துட்டாரு. அதனால வந்து நீங்க அங்க போகணுங்கிற கடைசி கட்டத்துக்கு வந்துருவீங்க. ஸோ அதுதான் அதுல இருந்து வெரி நான் இல்ல அதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன சார் வழி? ஒன்றும் இல்லை. இப்போ கண்ணை இந்த மூடுங்க. ஓகே சார். டேக் டீப் பிரீத். பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். சாந்தமா அப்படியே இருங்க, ஓகே ரிலாக்ஸா சார். இருங்க. உங்களோட இயர்ஃபோன் இருந்தா காதுல வச்சுக்கோங்க. இயர்ஃபோன்ல தான் இருக்கேன் சார். ஓகே. மற்றவங்களாம் இயர்ஃபோன் எடுத்துரு. உங்க காதுல இருந்து இயர்ஃபோன் எடுத்துருங்க மற்றவங்க எல்லாம். ரிலாக்ஸ். நல்லா ஆழமா ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். ஓகே, ஓப்பன் யுவர் ஐஸ். சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்ல சார், லைட்டா தலைவலிக்கிற மாதிரி மட்டும் இருக்கு. ஏன்? சார். அவ்வளவுதான், அது வெளியே வந்துரு. ஓகே, தேங்க்யூ சார். இந்த சவுண்ட் கேட்டுச்சுல்ல உங்களுக்கு? ஆமா சார். அவ்வளவுதான், ரிலாக்ஸ். இப்ப நீங்க ஓகே. உங்க உங்க உடம்பு ஒரு எனக்கு சின்ன என்னன்னா சார், அவருக்கு கால் பண்ண பிறகு இவருக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறத பத்தி நான் மனசுக்குள்ளார நினைச்சு பார்த்தேன் இப்போ. இல்ல நான் இந்த மாதிரி வேற ஒருத்தட்ட ஜாயின் பண்ணிட்டேன் சார், கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இட்ஸ் ஓகே, நான் எதிர்பார்த்தது அவர்கிட்ட இருக்கு, நான் அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளார நினைச்சேன். ஸோ அது என்ன ரீசன் தெரியல, பட் இந்த நான் 1 வீக்காவே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அந்த கனவுக்கு அப்புறமா. ஸோ அதை விட்டு நான் வெளியில வந்துடணும் சார். அது இப்ப அவ்வளவுதான். சார் ஹீலிங் கொடுத்த பிறகு ஓகே, நன்றி சார், நன்றி சார், நன்றி ஏன்னா சார். உங்களை ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பாரு அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அந்த கோர்ஸ்ல ஒரு கோர்ஸ் இருக்கு. சரி நம்ம சார். ஸ்டூடெண்ட்ஸ் சார் இப்போ எல்லாம் அந்த மாதிரி இப்போ அவர் அந்த பண்ற ஹிப்னாட்டிசத்துல இப்ப நாம எடுத்து வச்சிருக்கிற அந்த எனர்ஜியை வந்து வெளியே கொண்டு வந்துட முடியுமா? இல்ல, அது நம்ம உங்க டிஸ்கனெக்ட் ஆனாலே அவர்னால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க, ஆ அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ நீங்க சார், தேங்க்யூ. இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா, நாம இப்ப உங்களுக்கு வந்து இது சொல்லி கொடுத்தோம்ல, எனர்ஜி கட்டு. ஆமா சார். ஆமா அவரை சார். ஃபீல் பண்ணி ஒரு 3-4 தடவை அப்பப்போ எனர்ஜி கட் பண்ணிட்டே இருக்கு, சரியாயிடும். ஆ ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது சார். எப்பவுமே அவ்வளவுதான். புரிஞ்சிச்சு, நான் நம்ம பண்ணிக்கிறேன். நம்ம ஓகே சொல்லிடுற சார், ஓகே சார். ஹிப்னாட்டிசம் யார் என்ன பண்ணாலுமே நம்ம எனர்ஜி கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது ம். கட் ஆகி போயிடும். ஓகே சார், ஓகே சார். ஏன்னா ஆக்சுவலா எனக்கு இது கிடைச்ச மாதிரி பிளஸஸ் வந்து சொல்லுங்க சார். இது மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு வந்து அதே வேலை தெரியும். சரி நானும் அதை சார். வந்து உங்களுக்கெல்லாம் செய்ய முடியும். பட் அது வந்து ம். என்னன்னா கர்மாவா மாறும். ஆமாங்க. இப்போ வந்து இது ஓகே வந்து சார். ஆஸ்ட்ரல் டிராவல். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா?
அதாவது ஆமா சார். புனித தன்மையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், நம்ம வந்து பிரபஞ்சத்தோட பயணிக்கிறோம். துகளாக மாறுறோம் அப்படின்னு. சோ அங்க வந்து ஆமா சார். எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது, ஆத்மார்த்தம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில் பண்ணணும். நீங்க வெள்ளை துணியா ம். இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமா சார். சோ என்னுடைய இந்த உலகத்துல வாழ்றதுக்கான பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஹிப்னடைஸ் பண்றேன்னு வைங்களேன். ம். சோ அப்படி நான் பண்ணும்போது சரி. உங்களோட கருமால நான் கை வைப்பேன். ஓகே சார். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. நீங்க ஒரு மோசமான ஒரு கெட்ட செயலை செஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா சார். சோ ஏதோ ஒண்ணு அந்த இருக்கும். செயல் நான் உங்க கருமால கை வச்சு உங்ககிட்ட இருந்து பணத்தை நான் ஈர்த்தெடுத்தேன்னா அது என்ன ம். ஆகும் அப்படின்னா உங்க கர்மா அந் நமக்கு டிராவல் ஆயிரும். டிராவல் ஆகும். ஸோ ஆ. நீங்க கிளியர் ஓகே ஆவீங்க. சார். பட் வந்து யார் ஹிப்னடைஸ் பண்ணி அந்த இதை இழுத்தெடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஆ. பாதிக்கப்படுவாங்க. பாதிக்கப்படுறாங்க. ஓகே சார். ஓகே சார். இப்ப இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வகுப்புல வந்து இது அன்புன்னு சொல்றோம். இப்ப நான் ஓகே வந்து என்ன சார். பண்றேன்னா உங்களோட வந்து நான் உங்களை ஈர்த்தெடுக்கிறது இல்ல. அதுக்கு பதில் ம். நான் என்ன பண்றேன்னா நான் உங்க மீது ரொம்ப அன்பு செலுத்துறேன். ஆமா சார். அக்கறையும் அன்பும் செலுத்துறீங்க. அன்பு மட்டும் இல்ல ஆமா. சார், அக்கறையும் அப்ப செலுத்துறீங்க. ம், ரொம்ப நன்றி இத சார். நாம வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆசீர்வதிக்கப்படும். ஆ. ஓகே சார். பிரபஞ்சத்தால நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படும். அப்ப எப்படி உங்க ஓகே நெகட்டிவ் சார். எனக்கு வரும், என் நெகட்டிவ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நான் உங்க கண்டிப்பா. கர்மாவை தொடவே மாட்டேன். அப்படி ஓகே சார். கண்டிப்பா, கண்டிப்பா. சோ அப்ப பிரபஞ்சம் வந்து ஒரு மனுஷனை வந்து தேர்ந்தெடுத்து நீ நல்ல வழியில ம். போ அப்படின்னு சொல்லுதுன்னு வைங்க. சோ அந்த ஆ. நல்ல வழிக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்படும் போது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் சேர்ந்து கிடைக்கும். ம். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா நல்ல வழியில போக ஆரம்பிச்சோம். ஓகே சார். சோ அதனாலதான் நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது நம்மளோட சிஸ்டத்துல எந்த விதமான ஒரு எதிர்வினையான நிகழ்வுகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம். யாருக்கும் தப்பு ம். நடக்காத அளவுக்கு செய்வோம். ஒரு நெகட்டிவ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது கூட நெகட்டிவ மிரட்ட மாட்டோம். சார். அதுக்கு எகெயின்ஸ்டா பேச மாட்டோம். ஆ. ஓகே ஃப்ரெண்ட்லி சார். மூமெண்ட் நீங்க அட்வான்ஸ் முடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த நெகட்டிவ் கண்டிப்பா. கிட்டயே கண்டிப்பா ஃப்ரெண்ட்லி வந்துருவேன் சார். அது மூமெண்ட்டா தான் முடிக்கணும்னு. நம்ம போய் அதை ஹீலிங் கொடுப்போம். சரி ஸோ சார். அதுதான் நம்மளோட சக்சஸ். ஏன்னா அந்த பாராமெடிக்கல் சயின்ஸ் சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சயின்ஸ் இருக்கு. அது என்னன்னு கேட்டா ஈவில் டிராவல். அதாவது ஓகே சார். இந்த இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த பாராமெடிக்கல் சயின்ஸ்ங்கிறத வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பாரா ம். சயின்ஸ்ல வந்து யார் வந்து அதுல ரொம்ப இன்டெப்தா போனாரோ அவர் அதனாலேயே கொல்லப்பட்டார். சார். அது நான் படிச்சிருக்கேன் சார். எஸ். அந்த அஸ்ட்ராலஜி அளவுக்கு வந்து கிளாஸ்ல அது சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த நெகட்டிவ ஹேண்டில் பண்ண தெரியாதனாலதான் அவர் அவ்வளோ சயின்ஸ இது பண்ணி அதுக்கு வந்து மிஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எங்கெங்க ம். இருக்குன்னு போய் பார்த்து அதை கிளியர் பண்ணி அவ்வளோ பண்ணவரு கடைசியில அதே அ அடிச்சிருச்சு. ரீசன் என்னன்னா அவர் ஹேண்டில் பண்ண மெத்தடு கொஞ்சம் ராங்கா இருந்துச்சு. அது அதனாலதான் பிரச்சனை. ஓகே. அதான் ஸோ அதான் சார். அது நானும் அ எந்த மாரி லாஜிக்ல சொல்லிக் குடுத்தாங்க அப்டின்னா, கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான் அப்படிங்கிற மாரியான ஒரு டாபிக்க வச்சு அதுல அத சொல்லிக் குடுத்திருந்தாங்க. இது வந்து இது கத்தி எடுத்து கத்தியில தானே இது பண்ணிக்கிறது அழியறது கிடையாது. இது கர்மா. அவன் எந்த கர்மாவோட பயணிக்கிறானோ, எதன் மீது அதிக பற்று இருக்கிறானோ, அந்த பற்று தான் கடைசியில அவனை வந்து அழிக்கிறதுக்கு ஆயுதமாக பயன்படுத்தும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருக்காங்க சார். கரெக்ட் தான். சுக்கிரனோட கர்மா அப்படின்னா, ஆ அதனாலதான் நாங்க அன்பை வந்து எடுத்திருக்கோம் ஆயுதம். ஆமா சார். அதிகமான காம உணர்வு இருந்தா, அதுவே ஒரு பீரியட்ல அவனுக்கு பாடி வீக் ஆக்கி, அவன் அதனால வந்து இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போகும். அதே மாதிரி அதிகமான பணம் செலவு பண்ணி அதிகமா இது பண்றான் அப்படின்னா, தேவையில்லாத செலவுகள் பண்றான்னா, அதுவே அவனை அழிச்சிடும். அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ல அது கிளாஸ் ஞாபகம் இருக்கு சார். அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எஸ். ஏன்னா நம்ம சார் வந்து சொல்லும்போது அது எனக்கு நல்லா முழுக்க முழுக்க புரியுது. அதை அன்பாலேயே நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். அதுவும் சரி இல்லாம சார். நம்ம இப்போ காமம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ஒரு நிலைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்து அதை நம்ம வேணும்னா தனியா எடுக்கலாம். அது வந்து ஒரு இது வந்து எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இல்லையா? எல்லா ஆமா சார். உணர்வுகளையுமே வந்து தனித்தனியா நம்ம பிரிச்செடுக்க முடியும். சரி நம்மளோட சார். கோவத்தை பிரிச்செடுக்கிறது மட்டும் இல்ல, காமத்தையும் பிரிச்செடுக்கணும். சோ ஓகே நான் சார். வந்து அத தனியா பிரிச்சு எடுத்தும் பழகி சோ அத எடுக்கவும் ஓகே சார். செஞ்சுட்டு இருக்கேன்.
ஏன்னா அது வேண்டான்னு எனக்கு தோணுச்சு ஒரு கட்டத்துல. ஸோ சரி அதனால சார். எனக்கு இருந்து நான் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ நிறைய நிலைகள் இருக்கு இதுல, ஸ்டேஜஸ். ஏன்னா நம்ம டிராவல் அடுத்த ஸ்டேஜுக்கு பண்ணும்போது நம்ம தான். போயிட்டே இருக்கணும், ட்ராவல் பண்ணணும். எஸ். ஓகே சார். இது வந்து அந்த பிரபஞ்ச சக்திய, அந்த ஜீவ சக்திய, அந்த ஒரு பெரும் சக்திய, சுப்ரீம் பவரை நம்ம உணர்றது. ஸோ நம்ம எஸ் சார். உடம்புல வந்து நிறைய தேவைகள் வந்து இல்லாம போறதுதான் இதோட நிலை. ம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்மளை ஆமா. எப்படி வேணாலும் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பொருள் இல்லை. சார். நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து பலாயிரம் கோடி செல்கள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த சரி. செல் எல்லாம் சேர்ந்ததுதான், ஒரு ஒரு தொகுப்பு. கலவை தான் இந்த உடம்பு. ஸோ ஆமா அதே சார். மாதிரிதான் நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட சிந்தனைகளும் அதே மாதிரிதான். பல லட்சம் பல கோடி ம். சிந்தனைகள் வந்து எல்லாம் சேர்ந்துதான் ஒண்ணா இருக்கு. ஸோ இது வந்து ஒண்ணு மொத்தமா எடுக்கும்போது வேற இது ஆகும். அப்படி பார்ட் பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே வெளியே எடுத்துடலாம், சரி கொஞ்சம் சார். கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துடலாம். நம்ம தூய்மை உட்கார்ந்து அடையணும். எதை செய்யறோமோ அது மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் அந்த உறுப்பே வேலை சரி. செய்யாம போகும். இந்த இடமே வந்து உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஓகே. வந்து நம்மளை வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். பிரதீபா சொன்னாங்க எனக்கு ம். வந்து இந்த யூட்ரஸ் ரிலேட்டட் சரியாயிருச்சு. லக்ஷ்மி ஆமா சொன்னாங்க சார். அவங்களுக்கு யூட்ரஸ் ரிலேட்டட் சரியாயிருச்சு. ஏன் ஒரு ஒரு உறுப்பை சார், குணப்படுத்த என்னுடைய முடியுமா? என்னுடைய டெவலப்மெண்ட் ஒன்று நான் சொல்லிடுறேன் சார், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்கட்டும், நான் சார்ட்டே சொல்லிடுறேன் கிளாஸ்ல. சார், நம்ம வந்து இஎஃப்டி கிளாஸ் 12 டேஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல சார். அந்த 12 டேஸ் கிளாஸ் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம டேப்பிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நான் இந்த அஸ்ட்ராலஜி பார்க்கறத வந்து எம்ஏ வரைக்கும் டிகிரியாவே பண்ணியிருக்கேன். நான் சார்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப துல்லியமா என்னால் வந்து ஜாதகம்லாம் கணிச்சு தர முடியும் எல்லாருக்கும். அதை வந்து நான் பரிகாரமெல்லாம் சொல்ற மெத்தட் கிடையாது. நான் ஆல்ரெடி சார்ட்ட பேசியிருக்கேன். ஸோ எல்லாரும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கு, நீ ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் கம்பெனிலே இருக்க, கம்பெனிக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற, லீவ் நாள் கூட வேலை இருந்ததுன்னா ஓடிடுற, இது நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற, ஒரு பார்ட் டைம் ஜாபாவது பண்ணலாம், எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. பட் என் மனசு வந்து இல்ல, நம்ம இப்ப அதுல உட்காரக்கூடாது, இப்ப நம்ம இதுல உட்காரக்கூடாது, நம்மளால எப்ப வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வருதோ அப்ப உட்காந்துக்கலாம், அப்ப நம்ம இதுல சம்பாதிச்சுக்கலாம், அப்ப நம்ம இதுல ஃபீஸ் வாங்கிக்கலாம்ல உட்காந்துட்டே இருந்தேன் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்பிங் எல்லாம் பண்ணி நல்ல தியானம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா நான் வீட்லயே ஆபீஸ் போட்டேன். முன்னாடி ரூம்ல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தோம், அந்த ரூம்ல ஆபீஸ் போட்டேன். எங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு டேபிள் சேர் எல்லாமே வந்து ஆஃப் ரேட்டுக்கு எங்க சார் கொடுத்தாரு. சசி வீட்ல ஆபீஸ் போடுறியா, சரி இது இந்த உனக்கு என்ன வேணும், இது 2 செட் எனக்கு போதும் சார், அது எடுத்துக்கோ, இவ்வளவுதான் அமௌண்ட் சொல்லி கொடுத்த அமௌண்ட்ல 2000 திருப்பி கொடுத்துட்டாரு அவர் கையில. அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ ஆஃபீஸ் போட்டேன். டெய்லி ஒருத்தரையாவது நான் அட்டன் பண்ணல, டெய்லி ஒரு ஜாதகமாவது பாக்குறேன், சண்டேஸ்ல ஒரு 4-5 ஜாதகமாவது பாக்குறேன். ஒரு சூப்பர். ஒரு சின்ன ஒரு இன்கம் வந்து எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்பெல்லாம் நான் அந்த ஆஃபீஸ் சேர்ல உட்காந்து தான் நான் கிளாஸே அட்டன் பண்றேன் சார். அங்க உட்காந்து டாப்பிங் பண்றேன். ரிவால்விங் சேர் தரையில உட்காந்து பார்த்துட்டு ரிவால்விங் சேர் போட்டு உட்காந்து முன்னாடி உட்காந்து சேர் போட்டு உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கேன் எங்க ஆஃபீஸ். நல்லா பாக்குறவங்க எல்லாமே ஆஃபீஸ் சூப்பரா இருக்கு, இங்க உட்காந்தாலே அமைதியா இருக்கு, நீ ரொம்ப பவர்ஃபுல்லா இந்த இடத்த வச்சிருக்கிற, கோவிலுக்கு போன மாதிரி இருக்கு, எனக்கு அப்படியே சொல்லிட்டு போறாங்க. இன்னொன்னு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்காகவும் நான் வந்து எனக்கு நானே வந்து நம்ம இஎஃப்டி பண்ணிக்கிறேன். நான் நம்ம கிட்ட வரவங்க எல்லாரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவங்க ஹாப்பியா இருக்கணும், அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க எனக்கு. சார், என்னோட இன்டர்வியூல நான் பாஸ் ஆயிட்டேன் சார், எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு, ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எனக்கு நன்றி சொல்லும் போதெல்லாம் நான் சாருக்கு நன்றி சொல்லிக்குவேன் மனசுக்குள்ளாரே, ரொம்ப நன்றி அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியா தான் போயிட்டு இருந்தேன் சார். இந்த ஒரு கனவு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணி இந்த ஒரு 1 வீக்கா என்னால பர்சனலா உங்ககிட்ட பேசி இதுக்கு சொல்யூஷன்ஸ் கூட கேட்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் வந்துச்சு பாத்துக்கோங்க. சோ இல்ல இன்னைக்கு நான் இங்க வந்து வெயிட்டிங்ல இருந்தேன், நேத்து நிறைய நைட்ல இருக்காங்க. இருந்து வெயிட்டிங்ல இருந்தேன் சார். இதை இன்னைக்கு சாரு கிட்ட கேட்டாவது இதை நம்ம கிளியர் பண்ணிடணும், இன்னைக்கு நமக்கு இந்த டயர்ட்னஸ் வரக்கூடாது. ஏன்னா டயர்ட்னஸ் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டா ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, பாப்பா டல் ஆயிருவா அப்படின்னு நிறைய யோசிச்சேன். ஆனா காலையில தூங்கிட்டேன் பாருங்க. அலாரம் 2 அலாரம் வச்சிருக்கேங்க. 5:45க்கு ஒரு அலாரம் இருக்கு, அது மிஸ் ஆனா 6 o'clock ஒரு அலாரம் வச்சிருக்கேன். 2 அலாரத்தையும் தாண்டி தூங்கிட்டு இருந்து சார் கால் பண்ற வரைக்கும் தூங்கியிருக்கேன். ஆனா அதுக்கு நான் ஒரு ரீசன் கண்டுபிடிக்கிறேன். நேத்து ஹாஸ்பிட்டல் போனோம், மருந்து ஊத்தணும், அதனாலயா இருக்கும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு தப்ப கட்டு கட்டிட்டு ஒரு இது ரிசல்ட் நான் உருவாக்குறேன் பாருங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா. அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் சார்.
ரொம்ப இல்ல அது நன்றி. இது வந்துட்டீங்க என்னுடைய அவ்வளவுதான், அனுபவம். முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே. அது தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். அப்கிரேடேஷன் தேங்க் யூ எல்லாம் வெரி மச். ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு ஓகே 3 சார். தடவை எனர்ஜி கட் பண்ணாலே விஷயம் எல்லாம் காணாம போயிடும். ஒரே ஒரு கிளிக் கொடுத்தா போதும். அதெல்லாம் வெரி சிம்பிள். நீங்க இப்ப ஓகே. தூங்கணும்னு நினைச்சா நான் இங்க இருந்து உங்களை தூங்க வச்சிருவேன். தெரியும் சார். தெரியுங்க. பவர் சரிங்களா? எடுத்துருவீங்கன்னு. நான் அதுக்குள்ளார எப்பவுமே என்னால உங்ககிட்ட நேரடியா பேச முடியலனாலும், நான் மனசுக்குள்ளார பேசிட்டே இருப்பேன். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி, அதுக்கு சொல்யூஷன் கேட்கிற மாதிரி. இதுக்கு அவர் என்ன சொல்யூஷன் சொல்லுவாரு அப்படின்னு உங்ககிட்ட சொல்ற மாதிரியே நான் மிஷின் ஓட்டிட்டே சொல்லி பார்ப்பேன். ரிமோட் கையில வச்சுட்டு சொல்லி பார்ப்பேன். சோ அது அப்படியே சில விஷயங்கள்லாம் அப்படியே எனக்குள்ளார இருந்து போகும். இப்ப நான் நிறைய நெகட்டிவிட்டால வெளியே வந்துட்டேன் சார். ரொம்ப நல்லா பாசிட்டிவா திங்க் பண்றேன் எதுவுமே. வரவங்களுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட இருங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏங்க இல்லன்னு சொல்றீங்க? ஏன் கிடைக்கலன்னு சொல்றீங்க? கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கிடைச்சிருங்கன்ற மாதிரி எல்லாரையுமே என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாசிட்டிவா மாத்திட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் இந்த கிளாஸுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் சார். இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பா அட்வான்ஸ் கோர்ஸ் நான் இன்னைக்கு பர்சனலா உங்ககிட்ட பேசுறேன் சார். ஒரு ஆஃப்டர்நூன் டைம். நம்ம ஓகே. எவ்வளவு ஃபீஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கிளாஸுக்கு வரணும். வந்துடுறேன் சார். நாம எஸ். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மேம். சார் எனக்கு காலையில விஷுவலைஸ்ல வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு உள்ள எல்லாருமே இருக்காங்க. ஆனா பாத்ரூம் போற அந்த இதுதான் சார் லைவா எனக்கு காமிக்குது. போயிட்டு வெளியே வர முடியாத நின்றுட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொருத்தவங்க வழி காமிக்கிறாங்க, போயிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட உங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க சார். 1 2 கிளாஸ் அட்டன் பண்ணுங்க சார். நீ சொன்னா சரியா எனக்கு புரியல. வேற யாருக்கா சார் புரிச்சுதா? சார் டாய்லெட் போயிட்டு வர்றோம்ல சார், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அங்க காமிச்சுதுங்க சார். உள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்கோம், 2 பாத்ரூம் போறாங்கல்ல அங்க. ஓகே. அது மட்டும் காமிச்சுதுங்க சார். காமிச்சிட்டு வந்திருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா காலையில ஒருத்தர் வந்தாரு, ஒரு சார். விடியல 6 மணிக்கே வந்து எங்க ஃபாதர் இன்லாவுக்கு மணி கொடுக்க கொண்டு வராங்க சார் மொத்தமா. அவங்களுக்கு கனவுல வர்றது அவங்களுக்கு வர்றது எனக்கு காமிக்குது எனக்கு தெரியல சார். கனவுகள்ல வந்து இந்த டாய்லெட் போற மாதிரி மோஷன் வந்து டைரக்டா நம்ம பாக்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா நமக்கு பணம் வருதுங்கிறதா உண்மையில அதோட அர்த்தம். ஸோ அந்த எஸ் சார். கனவுகளுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். கனவுகள் நிறைய விஷயம் நம்மளோட பேசும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல சிம்டம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கு. அதே மாதிரி காலையில பணம் வந்துருச்சு, அவ்வளவுதான். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். அப்பப்ப கனவுகளை பத்தி சந்தேகங்கள் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பாங்க. நானும் அதுக்கான விளக்கங்களை வந்து பல தடவை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி அந்த கனவுகள்லாம் என்னென்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டியதுதான். எஸ் மேம். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வென் யூ கிவிங் ஏதோ சொல்றீங்க. எஸ்மா, பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். இது Very good. வந்துட்டு நான் இவ்வளோ நாள் டேப்பிங் பண்ணிருக்கும் போது நிறைய விஷயம்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் நானே கவனிச்சிருக்கேன் சார். 3 நாளா இந்த கை விரலெல்லாம் ஃபுல்லு பிளாக் ஆயிட்டுச்சு. ஒரு 2 3 5 இயர்ஸ் பேக்கு. அப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதுன்ட்டு நெயில் ராக்ஸு அந்த நிறைய ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சார். போட்டு போட்டு பார்த்துட்டு கோவம் வந்து நானே விரலில் இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் பிச்சு எடுத்துட்டேன் சார். ஒரு 2 3 விரல்ல இருக்கிற நெயில்ஸே எடுத்துட்டேன். ஆனா அந்த கட்டை விரல்ல ரெண்டுத்துல ஒரு விரல்ல எடுத்துட்டேன், ஒரு விரல்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் 2 கட்டை விரல்ல மட்டும் இப்போ பிளாக் இருக்கு சார். நான் இப்போதான் சார் கொஞ்சம் ஒரு 1 வீக்கா தான் கவனிக்கிறத. எல்லா நெயில்ஸும் கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு சார் இந்த டேப்பிங் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா கட்டை விரல்ல 2 கட்டை விரல்ல ஒண்ணுத்துல நெயில்ஸ் இல்ல, ஆனா கொஞ்சம் பிளாக்கா இருக்கு. ஒரு நெயில்ஸ்ல ரொம்ப பிளாக்கா இருந்தது, இப்ப கலர் சேஞ்ச் ஆயிட்டு கொஞ்சம் லைட்டா பிளாக்கா இருக்கு சார். அதுவே மிராக்கல் தான் சார். நான் இப்போ டேப்பிங் பண்ண இது கூட நடந்திருக்கு, நம்ம கேட்காமவே இது நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார் கூட அவருக்குள்ளவே நிறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 4 மந்த்ஸா ஜாப் இல்லைன்னு சொன்னா வீட்டில தான் இருக்காரு.
ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவரே சேஞ்சஸ் பண்ணிக்கிறாரு சார். இப்போ நம்ம முதல்லலாம் எங்களை பத்தி யோசிக்க மாட்டாரு, எப்ப வேலை வேலைன்னு போயிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு நேத்து வெளியிட்டுன்னு போறாரு, பசங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, திருப்பி அங்க போலாமா இங்க போலாமான்னு கேக்குறாரு, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒரு கேப் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு நெகட்டிவா திங்க் பண்ணாம பாசிட்டிவா திங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது சார். எஸ். அது வந்து நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் இல்ல, நம்ம ஃபேமிலிக்கே சேஞ்சஸ் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம் சார். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுல இருந்து நிறைய நிறைய நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் நடந்துட்டே இருக்கும் சார். அதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் இல்லையா? பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அதானே நியதி? ஆமா சார். அதான் நடக்குது. ஓகே. நமக்கு தான் புரியல இந்த மாடை இல்ல ஆட. இந்த லிரிக்ஸ்ல இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எப்படி சார் சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் நான் அதுக்கு டேப்பிங்கே கொடுக்கல, அது கவனிக்கவும் இல்லை சார். ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுட்டேன் அதை பத்தி. ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு இந்த கையில இருக்கவர். நான் அப்புறம் போட்டோ எடுத்து கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்க சார். எஸ். அதான் சார். சார் ஓகே, வேற யாரு? எஸ் சார் சார் நீங்க ஒரு அந்த டவுட் கேட்கலாமா சார்? கேட்கலாம், சார் கேளுங்க. நெகட்டிவ் அது யாரோ பேசுறாங்க, அவங்க பேசட்டும் சார், நான் கேட்குறேன். சார் ஓகே. நீங்க அந்த சாருக்கு நெகட்டிவ் ரிமூவ் பண்ற நேரம் அது எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ ஹார்ட்ல கொஞ்சம் ஹெவினஸ்ஸா இருக்குது. எனர்ஜி கட் பண்ணுங்கம்மா பின்னாடி. கட் எனர்ஜி கட் பண்ணிட்டேன் பண்ணுங்க. சார். ஓகே, அந்த இதை வந்து ஃபர்கிவ் கொடு. நீங்க ஓகே வந்து அந்த எக்கோக்கு போயிருக்கேன். அந்த எக்கோல போயிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை வந்து டச் பண்ணியிருக்கிறேன், ஸோ அதுக்கு சாரி, ஃபர்கிவ் மீ சொல்லி அதுகிட்ட கேளுங்க, அந்த நெகட்டிவிட்டியே கேளுங்க. அதோ அப்புறம் எனர்ஜி கட் பண்ணுங்க. சரியா சார் பேசலாமா சார்? பேசுங்க சார் இப்போ நம்ம இந்த 12 days டேப்பிங் கிளாஸ் இஎஃப்டி கிளாஸுக்கு வராங்கல்ல சார், எஸ். அது வரும்போது எல்லாருமே நமக்கு அது நடக்கணும் இது நடக்கணும், புள்ள நல்லா படிக்கணும், நமக்கு நிறைய பணம் வரணும், இந்த கடன் அடைச்சிடணும், நமக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இந்த ஆசைகளோட தான் வராங்க இல்லையா? அது நிறைவேறும் போது சார் எனக்கு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆரம்பத்துல எல்லாருமே வந்து தன்னுடைய ஆசைகள் நிறைவேறதை வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்றாங்க. பட் அந்த கிளாஸ் முடிஞ்சு நம்ம டெய்லி அந்த மார்னிங் கிளாஸ், நம்ம டாப்பிங் கிளாஸ் ஒன் மந்த்ல வரும்போது அவங்க அப்படியே அதுக்கப்புறம் இருக்கவங்க அட்வான்ஸ் கிளாஸுக்கு போனவங்க எல்லாம் பேசும்போது பார்த்தா அவங்க ரொம்ப சாந்தமா எந்த விஷயத்தையுமே அது ஒரு ஆசையாவும் அந்த நடந்ததை ஒரு ஹாப்பினஸாவும் எடுத்துக்காம ஓகே அது நடந்தது, அடுத்த நிலைக்கு என்ன போறதுங்கிறத பத்தி மட்டும் சிந்திக்கிறாங்கல்ல சார். அப்போ இந்த ஆசைகளை வந்து நம்ம விட்டுறோம், கரெக்ட் தானே? நானே அந்த ஒரு மனநிலைக்கு தான் வந்திருக்கேன், அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் பண்ற ஆசைகள் எல்லாம் போயிட்டு நடக்கிறத ஏத்துக்கணும். நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லாம் பகவான் கையில இருக்கு, நம்ம நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லுங்க இந்த சார். பிரபஞ்சத்தை உணருதுன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க புஷ்ஷுன்னு காத்து போயிடும் உடம்பு. சரி சார். அங்க அங்க நாங்க பஞ்சர் பண்ணி காத்து எடுத்து விட்டுருவோம், அதோட முடிஞ்சது. இந்த ஆசையே எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. இல்ல அது ஒரு நாள் சாட்டர்டே சார் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க சார். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு 5 குதிரையை ஓட்டின வண்டியில உட்காந்து எல்லா கடிவாளத்தையும் நம்ம புடிச்சிட்டு பஞ்சபூதங்களையும் அடக்கி அந்த நாம தான் எல்லாமே பண்றோம், தான்ன்ற அப்படி ஒரு அந்த வண்டியை நம்ம தான் ஓட்டுறோம் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது, அந்த வண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கு, நீங்க அதுல உட்கார்ந்துருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொன்னதை நான் ரொம்ப 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 அன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சேன் சார். உண்மையிலேயே வாழ்க்கை பயணம்ங்கிறது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் இருக்கிறோம், யதார்த்தத்தை நம்ம ஏத்துக்கிறது இல்ல. அதனால நடக்கிற சம்பவங்கள் நமக்கு எகென்ஸ்டா வரும்போது நம்ம வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், கோவப்படுறோம், எமோஷனல் ஆகுறோம், அப்படிலாம் ஆகுறோம் இல்லையா சார்? அது எதையுமே எதிர்பார்க்காம ஆனா நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட மட்டும் பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நடக்கிறதெல்லாம் நன்மையாவே நடக்கும் அப்படிங்கறது வந்து உணர வச்சுங்க சார் அந்த ஒரு டாபிக்ல. அது எல்லாருக்குமே அது புரியணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. குட் மார்னிங் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார் ஸ்டார்டிங்ல இந்த
வணக்கங்க சார். இந்த Yeah. இடையில நீங்களும் உங்க சன்னும் கார்ல போனீங்கன்னு சொன்னீங்க, ஆரம்பிச்சீங்க சார். அப்புறம் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். இது இல்ல, நமக்கு வந்து இந்த அன்கான்சியஸ் லைஃப் ஒன்று இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுல நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க டிராவல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பாலம், ஒரு சின்ன ஒரு இந்த விவசாய பாலம், அதுல வந்து ஏறி நாங்க வந்து திரும்ப அந்த பெரிய ஹைவேக்குள்ளார வந்துட்டோம். ஆனா எங்களோட அந்த பேரல் ரோட்ல வந்து 30 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா அந்த கிரவுட் நின்றுட்டு இருக்கு. ஆனா நாங்க மட்டும் எப்படி போயிட்டு இருக்கிறோம்னா எந்த விதமான தடையும் இல்லாம. அப்போ நான் சொன்னேன் என் சன்னிட்ட, இது என்ன உங்க அப்பம் போட்ட ரோடாடா? நான் அப்படிதான் சொன்னேன். இது என்ன உங்க அப்பம் போட்ட ரோடா? சரி. அப்படி சொல்லுவாங்கல்ல எல்லாரும். அது இன்னைக்கு நமக்கு ஆமா நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. ஏன்னா யார் கிடையாது. அந்த 30 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதாங்க. எந்த விதமான வண்டியும் இல்ல. நம்ம மட்டும்தான் இருக்கிறோம் அதுல. நம்ம கூட அந்த முன்னாடி வந்த ஒரு 5 பேரு, நமக்கு பின்னாடி வந்த ஒருத்தர். இந்த ஒரு 6 வண்டி மட்டும் அதுல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால எங்க சன்னிட்ட நான் பேசிட்டு, டேய் இது என்ன உங்க அப்பம் போட்ட ரோடா? இங்க பாரு, எதுவுமே இல்ல பாரு, நம்ம போயிட்டு இருக்கிறோம் பாரு அப்படின்னு. ஏன்னா அந்த ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆனா நம்ம மக்கள் வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. 30 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லா லாக் ஆகி அப்படியே நிக்குது. நாங்க அந்த பார்டர் வரைக்குமே வந்து சிம்பிளா வெளியே வந்து நாங்க அங்கிருந்து வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் ப்ரோசஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படி வந்து சேரும்போது ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. ஆனா அதுல வந்திருந்தா கண்டிப்பா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வாழ்க்கை டெய்லியுமே பர் டே வந்து இந்த மாதிரி மிராக்கிளாவே இருக்கு. நமக்கு எந்த தடையும் இல்லாம நம்ம ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டிராவல்குள்ளார வரணுங்கிறது தான் விஷயமே. அது ஒரு நிலையில உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிரும். அது இங்க டேப்பிங் பண்ண பண்ண டெய்லி காலையில அதாங்க நீங்க சார். 6 மணிக்கு அது கரெக்டா அட்டன் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. அப்போ கடவுளுக்கு நன்றி அதான். சொல்லிட்டு, எஸ்மா அப்படியே டிராவல் பண்ணி போக வேண்டியதுதான். எஸ். சார் ஓகேங்க சார். பேசுங்க சார் பேசுங்க சார் பேசுங்க. ஒரு சாருக்கு வந்து பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்து அட்டாக் ஆயிருந்துச்சாம். அவரால் சரி. பேச முடியல. இப்பதான் கொஞ்சம் 99% ஸ்பீச் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி ம், சொன்னாங்க. ம். இனிமேட்டு அந்த ஸ்ட்ரோக் இதெல்லாம் வராம இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் உங்களோட இதை சொன்னேன். அவங்க வந்து ஜாயின் பண்ணி அதுல கிளியர் பண்ணிக்க சொல்லி இன்னைக்கு கண்டிப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு ஓகே. நம்ம ஜாயின் கிளியர் பண்ணிடலாம்ல சார் அந்த இஎஸ்டி மூலமா? விஷயமே இல்லாம. ஆமாங்க சார், அதான் சொன்னேன். பக்கவாதம் இருந்ததுனாலும் சரி பண்ணியிருக்காரு. சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆயிருக்கு. தைராய்டோட ரிசல்ட் தான் சென்ட் பண்ணியிருந்தேன். பார்த்துட்டு ஓகே பண்றேம்மா அப்படின்னாரு. உங்க ரியல் எஸ்டேட் பண்ற ஒரு பர்சன் சார் ஒரு. ம். அது என்ன இருக்கோ அதை ரிமூவ் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். நான் நீங்க பேச வைக்கிறேன் சார் உங்கள்கிட்ட. கண்டிப்பா. ஓகேங்களா? தேங்க்யூ சார். எஸ். வேற யார் பேச போறீங்க? பாலசுப்ரமணியன் சார், நீங்க ஏதோ பேசணும்னு நினைச்சீங்க, அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பேசிருங்க. இல்லைங்க சார், நான் என்னன்னா, இப்ப நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சீங்க, நல்லா போறப்ப நம்ம சொந்தங்கள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க, அது அப்படியே நின்றுச்சு. அதனால ம். நான் சொல்றது என்னங்கன்னா, நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நம்மளுடைய இதை பேச ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்துங்க சார். இல்ல, ஆக்சுவலா இந்த கிளாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் பேசிக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ். நான் பேசுறது கிடையாது.
எனக்கு இன்னைக்கு சரி. டியூட்டியே ஆனா கிடையாது. இருந்தாலும் நீங்க நீங்க எனக்கு காலையில இங்க ஆரம்பிச்ச சப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து இங்க டியூட்டியே அது கிடையாது. அது நான் இங்க உங்களை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நான் வர்றேன். எனக்கு இங்க டியூட்டியும் கிடையாது, இன்னைக்கு எனக்கு கிளாஸும் கிடையாது. நான் வந்து 6 நாள் உங்களுக்காக திங்கள் ஓகே இருந்து சார். வெள்ளி வரைக்கும் பேசுறேன். அதுக்கப்புறம் உங்க கிளாஸ்ல பேசுறேன். அது இல்லாம நம்ம அட்வான்ஸ் முடிச்ச அப்புறம் சாயந்தரம் உட்காந்து பேசுறோம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட டியூட்டி. இந்த கிளாஸ் வந்து எனக்கு டியூட்டி கிடையாது. இந்த கிளாஸ் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் ஓகேங்க டியூட்டி. சார். ஏன்னா இது வந்து அந்த ஏடிசி அப்படிங்கிறது என்னன்னா, இருந்தாலும் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டிங் வேணும் இல்லையா? அது அதுக்காக பேசுவோம். ஆனா ஆமா எனக்கு ஆமாங்க. இந்த வேலை கிடையாது. இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க நீங்க எல்லாம் பேசி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சரி பண்றதுக்கும், உங்களை வந்து நீங்க வளர்த்துக்கிறது தான் இந்த கிளாஸ். அப்ப நம்ம வந்து இங்க ஷேரிங், நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டும் நீங்க அதை வந்து தொடர்ந்து அதுக்கப்புறமா செய்யக்கூடியவங்க மாறுவீங்க. அதுக்காக தான் வந்து இங்க பேச. சோ நீங்க எல்லாம் பேசிக்கிறதுக்கான நாள் தான் இது. நீங்க எனக்கு உங்க வந்துங்க சார் ம், அது ஆனா நீங்க உங்க பேச்சுக்கு அடிமையோட்டங்க சார். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னாவே அதுல அப்படியே லயிச்சு போயிடுறதுங்க சார். அது என்னன்னே தெரியலைங்க. அதனாலதான் நம்மளுக்கு கொஞ்சம் இதா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப அதுல ஆமாங்க சார். உங்களை நிறைய விட இன்னும் 100% இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அது கடவுளோட ஒரு இது அவ்வளவு. யாராச்சும் பேசுனாங்கன்னாவே அடாடா சார் நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு, இடையில பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார். இல்ல நமக்கு அது பிரேக் ஆகாது. நீங்க எவ்வளவு தூரம் டைம் கொடுத்துட்டு அதான். திரும்ப அதையே கேட்டா அதையே வந்து திரும்ப பேசுவேன். சோ அதனால அதை பத்திய விளக்கங்கள் வந்து கரெக்டா சொல்லி. அதனால நம்ம நம்ம ஓகேங்க எதுவும் சார். ப்ரிப்பேர் பண்ணி பேசுறது இல்லை சார். ஒரு ஆமா ஆமாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பேசும்போது தான் அது கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே வந்து ஃப்ளோல வந்துடும். ஸோ அதனால நமக்கு அது ரிஸ்க் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் புக்கை இந்த வந்து நம்ம காலையில் பாத்தீங்கன்னா சார், ஏன், காலையிலங்க சார், ம், இப்போ எனக்கு வந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளித்தான் டூட்டிங்க சார். போக வேண்டியது காலையில எந்திரிச்சு நேரமே. ஏன், அப்ப பாத்தீங்கன்னா நான் அங்க வந்து சொல்றது என்னன்னா, இங்க 8 மணிக்கு கிளம்புனா தான் நாங்க 10:30 மணிக்கு வர முடியுங்க. ஏன், அதுக்கு முன்னா அவங்க வந்து 9 மணிக்கு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. நான் இல்லைங்க 10:30க்கு தான் வருவேன் அப்படிங்கிறேன். இது வந்து ஏன், 2 நாள் நடந்ததுங்க சார். ஏன், அப்புறம் அவங்கள வச்சு டேப்பிங் பண்ண ஏன், அவங்க அதை கண்டுக்கிறதே இல்லைங்க சார். நான் 10:30 10:45 தான் போறதுங்க இப்போ. அவங்க பாட்டுக்கு ஏரியா போயிடுறாங்க. ஏன். டேப்பிங்ல நல்ல ஒரு நல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார். நிறைய ரிசல்ட்டுங்க சார். நம்மளுக்கு அட்வான்ஸ் நோக்கி நிச்சயம். எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறேங்க நான். கண்டிப்பா கண்டிப்பா. அன்னைக்கு இன்னத்த கிளாஸே வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு கோர்ஸ் கவுன்சிலரை சரிங்க. ஏற்பாடு பண்றேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் உங்களுக்கு கால்ஸ் வரும். பேசுங்க, உடனடியாக ஜாயின் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே. ஓகே ஓகே. நன்றிங்க தேங்க்யூ. சார். மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் சார் இது டெய்லி நம்ம டேப்பிங் பண்றதுனால நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் நடக்கிறது இல்லாம சரௌண்டிங்ஸ்லயும் நடக்குது சார். நம்ம டெய்லி கவனிச்சா தான் தெரியுது என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்ட்டு. நிறைய விஷயம் நம்ம கவனிக்கிறதுல, ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிட்டே போயிட்டு இருக்கு சார். லைஃப் நல்லா ஒரு நல்ல நிலைமையில போயிட்டே இருக்கு. அது நம்ம கவனிக்கலாம். ஆனா கவனிச்சோம்னாக்கா நிறைய ஒரு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும் சார் இந்த டேப்பிங் மூலமா. அது இப்பதான் ஒரு 3 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் சார் நான். தேங்க்யூ சார். சார் அது நெகட்டிவ் போயிருச்சா சார்? பண்ணினேன், எக்கோக்கும் பண்ணினேன். போயிடுச்சு போயிடுச்சு. இல்லை, அது ஏன் சார் அப்படி வருது? யார்கிட்டயுமே நெகட்டிவா இல்லை. ஏன்? சார் அவங்க ஹெட்செட் கழட்டாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஹீலிங் கொடுக்கும்போது எல்லாரும் ஹெட்செட் கழட்ட சொல்லியிருந்தீங்க. ஆமா. என்ன மட்டும் ஹெட்செட் போட சொல்லியிருந்து எல்லாரும் ஹெட்செட் கழட்ட சொல்லியிருந்தீங்க. அந்த அம்மா வந்து ஹெட்செட் போட கழட்ட மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளார வந்திருக்காங்க அப்படி நான் இல்ல நினைக்கிறேன். இவங்க பிராக்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால
இங்க ஒரு 2 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சரி. யாருக்கு என்ன இருந்தாலும் அவங்களும் என்ன மாதிரியே ஓரளவுக்கு ஃபீல் ஆகும். ஓ இருக்கிறத அவங்க சரி சார். உணர்ந்து டக்குன்னு சொல்லுவாங்க, சார் ஆமா இருக்கு இல்ல. சரி சார். ஸோ நல்ல ஓகே ஒரு சார். இதுல ஓகே ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. அவங்களுக்கு கிளியர் ஆகட்டும், நானும் டேப்பிங் பண்றேன் சார். அந்த நெகட்டிவ் இல்ல எனர்ஜி வெளியவே போகட்டும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். அது அப்படித்தான் சார். வெளியே போனா வரும், அதை ரிமூவ் பண்ற இப்படித்தான் வேலையா போகுது. ப்ரொடெக்ஷன் தான் தெரியாது அதுக்குள்ளது. எஸ்மா உமா பேசுங்க. சார் வாழ்க வளமுடன் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு எஸ். எல்லாரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க சார். ம். நாங்களும் இந்த மாதிரி அனுபவத்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அனுபவத்தை இன்னும் உணர்ந்து செய்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா அப்புறம் அந்த சார் சொன்னது, சார் அவர் சொல்லும் போதே அவரை வந்து வேற ஒரு குரூப்ல இருந்து கூப்பிட்டாங்க. அதெல்லாம் அப்பயே அந்த நெகட்டிவால தான் அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்குன்னு நல்லா மைண்ட்ல வந்துச்சுங்க சார். அப்புறம் நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்புறம் இப்போ அட்வான்ஸ் கத்துக்கணும் நல்லா அந்த சார்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இவங்க எல்லாம் அட்வான்ஸ் வந்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணலாம். அவரோட தொழில்ல இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் நிறைய வரும் சார். அவர் அப்புறம் அந்த அஸ்ட்ராலஜி சொன்னார் இல்லைங்களா, அதன் மூலியமா நிறைய அவர் வந்து இன்னும் சாதிப்பாருன்றது என்னோட மைண்டுக்கும் வந்துச்சு சார். அவர் சொல்ல சொல்ல கேட்டுட்டு இருந்தேன். ஓ ஸோ நிறைய நிறைய பேர் வந்து இந்த டேப்பிங்கை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வராங்க. இவங்க எல்லாம் இப்போ வந்து புதுசா வரவங்க இப்பதான் கொஞ்சம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க சொல்லி சொல்லி இப்போ அவங்க எல்லாரும் சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நாங்களும் நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம், இப்பயும் சொல்லதான் போறோம். பட் இருந்தாலும் அவங்களாம் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. புதுசா வரவங்களுக்கு அவங்க இன்னும் சொல்ல சொல்ல நிறைய மாற்றங்கள் அவங்க கிட்ட வரும்ன்றது எப்போ நம்ம நன்றி கூறுறோமோ, நம்ம வாழ்க்கையில என்ன நல்லது நடக்குதோ அது வெளியில சொல்ல சொல்ல இன்னும் நிறைய நிறைய நமக்கு என்ன என்ன விஷயங்களை நம்ம வந்து பகிர்றோமோ அந்த விஷயங்கள் நிறைய நமக்கு வரும்ன்றது தான் சார் பிரபஞ்ச விதி. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். என்னோட லைஃப்லயே நிறைய தேங்க்யூ மேம். மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சார். கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் வரும். இன்னும் நீங்க அட்வான்ஸ் ஃபாலோ பண்ணி அதுல இன்னும் கண்டிப்பா நிறைய கண்டிப்பா வந்தீங்கன்னா மேம். நிறைய கண்டிப்பா ரீச் ஆவீங்க. ஓகே சார். கண்டிப்பா மேம். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. மிக்க கண்டிப்பா நன்றி. எல்லாரும் அட்வான்ஸ் வந்து தேங்க்யூ தேங்க்யூ. ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஓகே, நீங்க தேங்க்யூ மேம். நெகட்டிவா கண்டிப்பா இது பண்ணீங்க கண்டிப்பா. இல்லையா, அட்வான்ஸ்ல வரும்போது ஆமா அந்த மேம். நெகட்டிவ் எல்லாம் உங்களை வந்து சீக்கிரம் இது பண்ணாத மாதிரி உங்களை நீங்க தற்காப்பு அது பண்ணிக்க முடியும். பண்ணிக்கணும் மேம். எஸ் மேம். நம்ம மைண்ட் லெவல்லயே அது வந்து இது ஏதோ இருக்கு, சம்திங் நெகட்டிவ் இருக்குன்றது நம்ம மைண்டுக்கு கண்டிப்பா அது உணர வைக்கும். சோ அந்த மாதிரி இதே இப்படி ஒரு அட்வான்ஸ் நிகழ்ச்சி நடக்கும், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க மேம். நான் அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 15,000 ஒருத்தருக்கு ஃபீஸ் பண்றோம், ஒரு 2 டேஸ் கிளாஸ்னு, அதுல ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? ஆமா ஏதோ நெட்ல இருந்து எடுக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க ஒரு ஒரு மணி லேர்னிங் பண்ற ஒரு மோட்டிவோட கூட வந்து நம்மள அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளார இருந்தது. ஸோ அதனால தான் நான் அவர்கிட்ட கான்டாக்ட் வந்து கம்மி பண்ணேன். வேண்டாம், ஓகே இதுக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேற தேட ஆரம்பிச்சிருந்தேன் நான். அதுதான் ஒரு வருத்தம். ஸோ ஆனா அவங்க அதை நம்மள எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க, திருப்பி வர வைக்கிறதுக்காக. ஆமா ஆமாங்க சார். நாம தெளிவா இருக்கோம். சார் கூட நாம டிராவல் பண்ண தெளிவா ஆரம்பிச்சது இருக்கணும் நான் சார். ரொம்ப ரொம்ப நம்மள தெளிவா நாம இருக்கோம். ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அதுல. எஸ் மேம், எஸ் மேம். ஆமா ஆமா, நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இது எதிர்பாராதாம வந்து என்ன சொல்றது, நம்ம கான்சியஸா இருக்கும்போது வந்தா நம்ம அதை ஃபேஸ் பண்ணலாம். இப்ப அது ஒரு எண்ணங்களா ஆமா. எனக்குள்ளார வந்திருந்ததுன்னா நான் அதை பத்தி சிந்திச்சிருப்பேன். ஏன் நமக்கு இந்த எஸ் சார். எண்ணம் வருது, சோ இதை நம்ம கட் பண்ணணும்னு. நம்ம தூங்கும் போது எஸ் சார். சப்கான்சியஸ்ல இருக்கும்போது அவங்க நம்ம எனர்ஜியவே எடுக்கிற அளவுக்கு பண்றாங்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு இது. ஆனா அதோட நெகட்டிவ் பாருங்க, என்னால சாரு கிட்ட அதை பேசி, சார் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு சார், இது வந்து நான் வெளியே வரணும்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு டைமிங் இல்ல. எஸ் சார். எந்த அளவுக்கு அது என்ன அது நம்மள பாதிக்க ப்ரொடெக்ஷன் பாருங்க. பண்ற வரைக்கும், அந்த எனர்ஜி நம்மள குறையிற வரைக்கும் நம்மளால யார்கிட்டயும் அதை பத்தி சொல்லக்கூட முடியாது சார். பட் அதுதான் அதான் அது ஃபீல் ஆகுது. அதுதான் அப்புறம் உங்களோட எனர்ஜி லெவல் ஏறினதுமே அது வந்து நம்ம யார்கிட்டனா அதை டவுன் ஆயிருது. சொல்றதுக்கு அந்த டைம் கிடைச்சிடும் சார். சோ நல்லா ஓகே, எஸ் மேம். அது ஃபீல் பண்ணிருக்கீங்க. உணர்ந்துட்டேன். நல்லா பண்ணுங்க சார். தேங்க்யூ. ஓகேங்க சார். ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். ஒரு வாழ்க விஷயம் வளமுடன். என்னன்னா, ஓகே சார். வருஷத்துல இந்த மாசம் வந்து பொதுவா வந்து நம்மளை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளான மாசம் தான். ஆடி மாசமா சார்? ஆடி மாசம் அப்படிங்கிறது வந்து பூமியில வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசம். ஒரு மாசம். So, ஒரு சில மாநிலங்கள்ல புயல், காற்று, அழிவு இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும்.
இது இந்த பிரபஞ்சத்துல என்ன மகாபாரத போர் இந்த மாசத்துல தானே நடந்தது இல்லைங்களா சார்? ஆமா. சோ இந்த மகாபாரத போர் மாசம் இந்த வந்து மாசம் தான் நடந்தது. அழிவுக்கான, அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மாசம். சோ ஓ. அதுக்கு வந்து எல்லா விதத்திலயும் சக்தி இருக்கும். ம். பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து இந்த மாசம் வந்து கொஞ்சம் லோவா இருக்கும். அதாவது எல்லா ஓவர். நம்மளுடைய இவங்களா இருக்காங்கல்ல, ஆமா, நம்மளுடைய மூதாதையர்கள், மூதாதையர்கள், வானவர்கள், வானவர்கள். சார், வானதூதர்கள், தேவர்கள். வா- அவங்க. மே- வான தூதர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ ஆமா சார். அவங்களோட விசஸ் தான் நம்ம இந்த பூமி வந்து ரியாக்ட் ஆயிட்டே இருக்கும். சோ அவங்கதான் ஓகே. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்க வந்து இந்த மாசம் கொஞ்சம் வீக்கா இருக்கும். சோ அதுக்கு ஓ. பதிலா என்ன ஆகும்னா, கடவுளோட படைக்கப்பட்ட துர்சக்திகள்லாம் நிறைய, கடவுள் தான் ரெண்டையுமே உருவாக்குனாரு. அந்த ஆமாங்க. பிரபஞ்ச சக்தி தான் உருவாக்குச்சு. அதுல அந்த துர்சக்திக்கெல்லாம் இந்த மாசம் வந்து அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ற மாசம். ம். ஸோ மாதம் வந்து நமக்கு ஆக்சுவலா பிரபஞ்சத்துக்குள்ள போயிட்டோம்னா மாசம் கணக்கு இல்லை. ம். அந்த கால்குலேஷனுக்குள்ளார நம்ம போகக்கூடாது. ஆனாலும் அதுக்கு வந்து ஒரு சில முக்கியத்துவம் வந்து இந்த பூமியோட சுழற்சியில இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும் அதைய. ஆமா. அவ்வளவுதான். ஏன்னா இந்த பூமியில வந்து எல்லா சூழலுமே இருக்கு இல்லையா? கடக ரேகை இருக்கு, ஆமா. பூமத்திய ரேகை இருக்கு, அது இல்லாம அதோட டிகிரி இருக்கு, அதோட ஆமா. ஒரு மாற்றங்கள், கால சூழ மாற்றங்கள்லாம் அதுக்குள்ள இருக்குது. அதே மாதிரி வந்து மேல நடக்கக்கூடிய கோள்களோட ஆஹ், வித்தியாசங்கள். ஸோ ஆமா. அதுல வந்து அந்த அமாவாசை வரும்போது, எப்பிலெப்சி வரும்போது, ஸோ இப்போ இடையில கூட அந்த ஜூபிட்டரோட இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் இப்ப நடந்துச்சு இல்லையா? கிரக ஆமா நிகழ்வுகள் சார். மாறும் பொழுது, ஸோ அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒளிகளோட தன்மை வந்து பூமிக்கு வந்து சேர்றதுல வித்தியாசம் இருக்கும். வித்தியாசம். ஸோ இந்த மாசத்துல என்ன ஓகே. ஆகுதுன்னா, அந்த பிரபஞ்சத்திலிருந்து வர்ற பாசிட்டிவ் எனர்ஜியோட லெவல் வந்து குறையுது. ஏன்னா மற்ற கிரக நிலைகளும் அந்த கோள்களும் எல்லாம் வந்து மறைக்கப்படுது. இது மறைக்கிற நிலைமை ஏற்படுது. ஆ. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த சக்தி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுனால நெகட்டிவோட ஆட்சி வந்து அதிகமாகுது. ஓகே சார். ஸோ அந்த நிறைய டைம்ல நம்ம விஷயங்கள் கொஞ்சம் ப்ரொடெக்டிவா போராடும். இருந்துக்கணும். ஆமா ஆமா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அதிகமா துதிக்கணும். அதிகமா வந்து அந்த பிரபஞ்ச சக்திய நே நம்ம வந்து அந்த தூய்மையான நிலையில இருக்கிறதுனால, அந்த தேவர்கள்லாம் இப்ப ஸ்லோல இருக்கிறாங்க. மனிதர்கள் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்ம நிறைய நல்ல காரியங்களை வந்து செய்யணும். செய்யணும். அப்ப அந்த மாதிரி நிறைய பிரார்த்தனை இதெல்லாம் நம்ம செய்யும் போது, எனக்கு கெட்டது நடக்கும்போது மனிதர்கள் வந்து நிறைய நல்லது செய்யணும். ஸோ அப்படி நிறைய ஆமா விஷயங்கள் சார். நம்ம செய்யும் போது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடும். ஓகே சார். ஸோ நெகட்டிவ் வந்து ஈஸியா இந்த மாசம் வந்து வேலை செய்யும். ஸோ அதனால சில விஷயங்கள்லாம் எடுத்து நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ரீசன்னால கூட நமக்கு சிலதெல்லாம் கொஞ்சம் பிரேக் ஆயிட்டே இருக்குது, கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருக்குது. சரி, நமக்கு தெரியும் எதனால இது நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இருந்தாலும் போராடிட்டே இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ ஆமா அதனால சார். சில போராட்டங்களோட அந்த விஷயங்களை கடந்து போயிட்டு இருக்கிறோம். கடந்து வந்துட்டோம் ஆடி மாசத்தை. ஆமா சார். தாண்டிட்டோம் இந்த வருஷத்துக்கு. இந்த வருஷத்துக்கு தாண்டிட்டோம். எஸ். எஸ் சார். ம். Yes sir. ஸோ அது என்னன்னாலும் இந்த பூமியில இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்தடுத்த காரியங்கள் வந்து நமக்கு என்ன இருக்கும், சரி பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கடவுளோட இணையறதுல வந்து கொஞ்சம் அதிக வேலைகளை செய்ய வேண்டும். நம்ம நார்மலா செய்யறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ம். வேலைகளை செய்யும். ஓகே சார். எஸ் சார். புரியுது தேங்க்யூ சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எஸ் சார். தேங்க்யூ சார். ஆல். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice தேங்க்யூ day. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே, சார். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த இன்னத்தோட இதுல. தேங்க்யூ சார். எஸ், எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.